உயர்த்து சாந்தகவி தேவிதாசி அவங்க வந்திருக்காங்க. அவங்க மிக மூத்த பக்தர். குருமராஜர்கள் நேரடி சேவையில ஈடுபட்டிருக்காங்க. அற்புதமாக சேவை செய்யக்கூடியவர்கள். அவர்களை வரவேற்கும் விதமா நம்ம எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி மாதாஜி வரவேற்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ஹரே ஹரே கௌரங்கா 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 ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வாயிலிருந்து நம்ம குருமராஜரோட அமிர்தத்தை எல்லாரும் பருகலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நோ சவுண்ட். மியூட் எடுத்துக்கோங்க. हरे कृष्णा. जय गुरु महाराज की जय. जय स्वामी गुरुदेव की जय. பதீத பாவன் ஸ்ரீல பிரபுபாத் की जय. என்னுடைய அன்பான குரு சகோதரியாகிய விசேஸ்வரி கோபி மாதாஜிங்க ரொம்ப வருஷமா எனக்கு பழக்கம். எவ்வளவோ 25-30 வருஷமா. ஆனா ரொம்ப அற்புதமான பிரச்சாரகர். மேலும் தமிழ் உலகத்துல தமிழ் மக்களுக்கு பகவான் கிருஷ்ணரின் புத்தகங்கள் போய் சேர்றதுக்கு பெரும் உதவியா இருந்தவங்க. கோயம்புத்தூரோட நம்பர் 1 புக் டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு காலத்துல எல்லாம் பெரிய பெரிய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்ப குருமராஜோட அது முன்னேறிட்ட ப்ரமோஷன் என்னன்னா குருவுடைய புகழாரத்தை பரப்புறதுக்கு வந்திருக்காங்க. சோ கிருஷ்ணருடைய புகழாரத்தை பரப்புறதை விட உயர்ந்தது வைஷ்ணவரின் கிருஷ்ணரின் தூய பக்தரின் புகழாரத்தை பரப்புறது. இந்த ஒரு அழகான அமைப்பை தமிழ் பக்தர்களுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு நான் பெரும் நன்றி சொல்றேன் அவங்களுக்கு. மேலும் ராதகோலநாத் பிரபுக்கு. இது மிக அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்க எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளவு பேருக்கு நீங்க சொல்லுங்க. ஏன்னா குரு மகாராஜோட குளோரிஸ் எல்லை இல்லாதது. அதனால இதை தமிழ் மக்களுக்கு பெரும்பான்மையாக தெரியாம இருந்தது. இந்த ஒரு இப்ப இங்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த JSS தமிழ் மிக பெரும் உதவியாக இருக்கிறது பக்தர்களுக்கு. குரு மகாராஜரின் மகத்துவமும் அவருடைய பராக்கிரமமும் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். அவரை பத்தி அப்படியே சொன்னாலே அது புகழாரம் தான். எதுவுமே கண்ணு காது மூக்கு மசாலா எதுவும் வைக்க வேண்டாம். அப்படியே சொன்னா போதும். அப்படியே அமிர்தம். அவருடைய ஒவ்வொரு இயக்கமும் பூரண கிருஷ்ண உணர்வு நிறைந்தது. மற்றவருக்கு பிரேமத்தை வழங்கக்கூடியது. சோ இது நான் மிகவும் கடமைப்பட்டு இருக்கேன். நான் ரொம்ப வருஷமா தமிழ் பக்தர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபாரம் இல்லையேன்னு சொல்லி வருந்திருக்கேன். அதுக்கு ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு இந்த இடம். சோ இதுல எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு பேச சொன்னதுக்கு எனக்கு மிக மிக நன்றி. நம்ம சின்ன கீர்த்தனை என்னுடைய பிரார்த்தனைக்காக. நம ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜெய பதாக சுவாமி இதி நாமினே நமோ ஆச்சார்ய பதாய நித்ய கிருப பிரதாயினே கௌரகதாமதாய நகர கிராம காரிணே நமோ ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த स्वामिन्निति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्यादिशतारिणे जय श्री कृष्णा चैतन्या प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम
ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஜய பிரபுபதா ஜய பிரபுபதா, பிரபுபதா ஜய பிரபுபதா, ஜய குருதேவா ஜய குருதேவா, பதித் பாவன்ஷீல குருதேவா, நித்தாய் கௌர ஹரி போல் ஹரி போல் ஹரி போல், நித்தாய் கௌர ஹரி போல், நித்தாய் கௌர ஹரி போல் ஹரி போல் ஹரி போல், நித்தாய் கௌர ஹரி போல், நித்தாய் கௌர சீதநாத பிரேமானந்தே ஹரி ஹரி போல். गौरंग महाप्रभु की जय, नित्यानंद प्रभु की जय, श्रील प्रभुपाद की जय, जयपताग स्वामी गुरुदेव की जय, निताई गौर सीतानाथ प्रेमानंदे हरि हरि बोल. हरे कृष्णा. நம்மளுடைய அன்பான பகவான் ஆகிய புருஷோத்தமர், முழுமுதற் கடவுள் ஜெகநாத் சுவாமி புருஷோத்தம பகவானின் முக்கியமான புருஷோத்தம மாதத்தின் முடிவு இப்ப முடிந்தது. இப்ப 2 நாள் தான் ஆறுது, முந்தானா. சோ அதனுடைய அந்த ஒரு மாசத்துல பகவான் யாரெல்லாம் ஹரிநாமம் ஜெபம் பண்ணாங்களோ அளவில்லாத கருணையை பொழிந்து இருக்கிறார். அந்த பகவானின் திருப்பாத கமலங்களை வணங்கி இந்த அவருடைய தூய பக்தராகிய ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜரின் புகழை எடுத்துரைக்கும் எந்த தகுதியும் இல்லாவிட்டாலும் நான் என்ன பார்த்தேனோ, என்ன கேட்டேனோ, என்ன புரிந்தேனோ அதை உண்மையாக உள்ளபடி கூறுவதற்கு முயற்சிக்கிறேன். இப்ப இன்னைக்கு விசேஸ்வரி மாதாஜி சொன்னாங்க, நீங்க ஏதாவது ஒரு டாபிக் மாதிரி எடுத்து, ஒரு தீம் மாதிரி எடுத்து குருமராஜோட மூடு இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு. சோ அதுக்காக நான் சூஸ் பண்ணது நம்மளுடைய தினமும் அனைத்து தீட்சை எடுத்த பக்தர்களும் பிரம்ம முகூர்த்தத்துல, விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் சொல்றாரு, பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியன் உதயமாகும் சமயத்தில் அல்லது உதயமாகத்திற்கு கொஞ்சம் முன்பால யார் ஒருவர் தன்னுடைய குருவின் போட்டோக்கு முன்னாடி இருந்து இந்த பாடலை பாடுகிறாரோ அவர்கள் ராதா கிருஷ்ணரின் நேரடி சேவையை பெறுவார்கள் அப்படின்னு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். புது பாடல்லாம் கிடையாது, நம்ம அன்றாடம் பாடக்கூடிய பாடல் தான். அதைத்தான் ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு வழங்கி இருக்கிறார் மங்கள ஆரதி பாட்டாக. संसारदावानलित लोका त्रणय कारुण्य गण गणत्वं प्राप्तस्य कल्याण गुणर्नवाश्याम वंदे गुरु श्री चरणरविंदम. ஒரு நாள் ஒரு சிஷ்யருக்கு எப்படி ஆரம்பிக்க வேண்டும்? முதல்ல குருவின் நினைவில் ஆரம்பிக்க வேண்டும். கிருஷ்ணரை நாம் சேவை செய்ய மறுத்து நாம் புலனுகர்ச்சி செய்ய வேண்டும், உன்னை போல நான் என்னால பண்ண முடியும் உன்ன மாதிரி ஈஸ்வரன் மேல் பொறாமை கொண்டதுனால்தான் நம்ம இந்த பௌதிக உலகத்துல பிறந்திருக்கோம். அதனால நேரடியாக கிருஷ்ணரை நினைப்பது, கிருஷ்ணரை அணுகுவது இது ஒவ்வாத காரியம். ஏன்னா பொறாமைப்பட்டு விட்டோம். ஆனால் ஒரு தூய பக்தர் இங்க நமக்கு தீட்சை கொடுத்து நம்மள மேல இந்த பௌதிக உலக களங்கத்துல இருந்து வெளியே எடுக்கிறாரு. அவருடைய ஒரே ரெக்கமெண்டேஷன்ல பிரபுபாத குரு கிருஷ்ணா நம்மளை பூரணமா ஏற்றுக்கொள்வார். நம்ம கொடுக்கிற ஆரத்தி, நம்ம கொடுக்கிற நேவித்தியங்கள் எல்லாமே குரு மூலமாகத்தான் செல்ல வேண்டும். குரு இல்லாமல் நேரடியாக கிருஷ்ணருக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு தகுதியும் இல்ல, நம்ம கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் அந்த குரு அஷ்டகத்தின் தான் முதல்ல மங்களாத்தி. எப்பேற்பட்ட ஆலயமா இருந்தாலும், ராதாகிருஷ்ணர் விக்கிரகமே இருந்தாலும், அஷ்டசகிகளோட இருந்தாலும், மாயப்பூர்ல நீங்க பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணர் அஷ்டசகி இருக்காங்க, நரசிம்மர் இருக்காரு, எந்த விக்கிரகங்கள் ராம லக்ஷ்மண சீதா ஹனுமான்லாம் பாம்பே எல்லாம் இருக்காங்க, எங்க நித்தாய் கௌரங்கா இருக்காங்க. ஆனால் பிரபுபாதர் நமக்கு சொல்லி கொடுத்தது முதல் காலையில் எழுந்தவுடன் முதல் ஆரத்தி, முதல் வழிபாடு, முதல் பிரார்த்தனை, வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம், வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். பிரபுபாத் பாடுவார் தன்னுடைய குருவை நினைத்து.
நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ வந்தே குரு ஸ்ரீ சரணாரந்தம், குரு பிரணாமத்தோடையும் இந்த பௌத்திக கடலில் என்னை, அதாவது அனல், எப்பேற்பட்ட தீ எரியுதுன்னா காட்டு தீ. காட்டு தீய ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சாலோ, ஒரு ஃபயர் சர்வீஸ் 10 வண்டி வந்தாலும் அணைக்க முடியாது. அப்படி அனலாக கொதிக்கும் இந்த பௌதிக தலையில் இருந்து என்னை காப்பாற்றி ஒரு பெரும் மழை போல கருணை மழையை பொழிகிறார். மழை காட்டு தீ அணைச்சிடும். வேற எது நீங்க கொண்டு வந்தாலும் காட்டு தீ அணைக்க முடியாது. அப்பேற்பட்ட அனல் போல கொதித்து கொண்டிருக்கும் இந்த பௌதிக பௌதிக இதுல இருந்து, துக்கங்களில் இருந்தும், இந்த பௌதிக முடிச்சுகளில் இருந்தும், கர்ம பந்தனங்களில் இருந்தும், பலவிதமான சூக்ஷ்ம மற்றும் ஸ்தூல தேவையற்ற புரிதல்கள் எல்லாம் எல்லாத்துல இருந்து காப்பாத்துறார் குரு. திரணய காருண்ய கண கணத்துவம் எடுத்து விட்டுறார் தானே பூரணமா. இது குருவினால் மட்டும் முடியும். அப்போ அவர் எப்பேற்பட்டவர் அந்த குரு? பிராப்தஸ்ய கல்யாண குணார்ணவஸ்யாம், அனைத்து கல்யாண குணங்களும் நிறைந்தவர். அப்ப எப்படி ஒரு குரு இந்த சீஷர் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம் நம்ம சொல்றோம். அப்போ கல்யாண குணம் நிறைந்த அந்த குருதேவர் நம்மை இந்த பௌதிக களங்களில் இருந்து விடுவிக்கிறார். அப்ப இதுல 3 விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம், குரு பூரண கல்யாண கல்யாண குணங்கள் கொண்டவராக இருப்பார். முதல்ல கல்யாண குணங்கள்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, மங்களகரம் கல்யாண குணம். இதை பிரபுபாதர் பாகவதத்துடன் பொருளுரையில ஆஸ்பீஷியஸ்னஸ், அதாவது மங்களகரம் கல்யாண குணம், இதையெல்லாம் என்னங்கிறத விவரிக்கிறார். கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண உணர்வு மட்டுமல்லாமல் பக்தி தொண்டு, பகவானின் அந்தரங்க சக்தியால் வழங்கப்படும் பலவிதமான விதவிதமான கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்ளக்கூடிய சுவையான விஷயங்களே, பல சுவையான விஷயங்கள் இருக்கின்றன. அப்ப இந்த சுவையான விஷயங்கள் எதுனா 64 அங்கங்கள் நமக்கு பக்தி ரசாமிர்த சிந்துவில ரூப கோஸ்வாமி கொடுக்கிறார். அப்ப இந்த குணங்கள் இதெல்லாம் குருவில் பூரணமாக நிறைந்திருக்கணும். அவங்களை பார்க்கும்போது நம்ம நினைக்கணும் சன்னியாசி, ஒரு சன்னியாசிங்கிறது இந்த உலகத்துல சன்னியாசிக்குன்னு ஒரு இது இருக்கு. அந்த குணம் இப்ப குரு மகாராஜ் ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து கல்யாண குணமும் நிறைந்தவர். அனைத்து கல்யாணமும் ஒவ்வொன்றும் தனித்தனியா நீங்க எடுத்து பார்க்கலாம். அந்த 64 அங்கம் பக்தியின் அங்கங்கள் அழகானவை, ஒவ்வொன்றும் விடுதலை கொடுக்கக்கூடியவை பௌதிக களங்களிலிருந்து. அது ஒரு சிறு பலன் மட்டுமே, பெரும் பலன் கிருஷ்ணரின் மேல் பிரேமையை கொடுக்கக்கூடியவை. அது ஒவ்வொன்றையும் வச்சு தலை மேல வச்சு கொண்டாடுவார் குரு மகாராஜ். ஒவ்வொரு பக்தியின் அங்கத்தையும் தான் பயிற்சி செய்வது மட்டுமல்லாமல், அதை பிரச்சாரம் செய்வது மட்டுமல்லாமல், அதை கொண்டாடுவார் குரு மகாராஜ். சோ அவ்வளவு கல்யாண குணம் நிறைந்தவர். நம்மை எப்படி இந்த சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்றுகிறார்? சம்சாரதாவா அனலித லோகா, பிரணய காருண்யத்தினால சம்சார தாவம், சம்சார அனல் இதில் தகிக்கொண்டிருக்கும் நம்மை கருணை எனும் மழையினால் டபால்னு வெளியே எடுத்துடுறார் பூரணம். அப்ப எப்படி இதை எடுக்கிறார், எப்படி இதை செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, தீட்சை கொடுப்பதன் மூலமாக இதை செய்கிறார். இந்த இனிஷியேஷன் தீட்சை இது ஒரு உயிர்வாழியின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததுங்கிறத சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் சைத்தன்ய சரிதாமிரதத்துல பெருவாரியாக உரைத்திருக்கிறார். பெருவாரியாக தன்னுடைய குரு தனக்கு இனிஷியேஷன் கொடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு ரூப கோஸ்வாமிக்கு கொடுத்த உபதேசம், சனாதன கோஸ்வாமிக்கு கொடுத்த உபதேசம், அனைத்திலுமே தீட்சையின் மகத்துவத்தை அவர் குறிப்பிடுகிறார். நிறைய ஸ்லோகங்கள், 1-2 கிடையாது. நிறைய பேருக்கு இந்த தீட்சை சம்பந்தமா நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஆனா நம்ம குரு மகாராஜ் அவர்கள் தீட்சை கொடுப்பதை மிக மிக முக்கியமான ஒன்றாக கூறியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு கூறுகிறார், ஒரு குருவாகியவர் சிஷ்யரின் ஹிருதயத்திலே பக்தி லதா பீஜம் எனப்படும் ஒரு பக்தி கொடியின் விதையை நடுகிறார். பதமான நிலத்திலே ஒரு நிறைய விதையை தூவலாம். அது கல்லுலயும் முள்ளுலயும் விழுந்தாலோ, பாறை மேல விழுந்தா, கடல்ல விழுந்தா அது எப்படி முளைக்காது. ஆனா ஒரு தரிசு நிலம், நன்னா பதப்படுத்தப்பட்ட நிலம்,
அதுக்கு தான் நமக்கு ஷெல்டர், அதுக்கு முன்னால கொஞ்சம் பிராக்டிஸ், நீங்க 16 மாலை ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுல இல்ல எனக்கு இனிஷியேஷன் சீக்கிரம் வேணும்னு பறக்கக்கூடாது. அதே சமயம் இனிஷியேஷன் தீட்சையை லேட் பண்றது குரு மகாராஜுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது சம்பந்தமான சில லீலைகள் நான் சொல்ல விரும்புறேன் ஆரம்பமா. அவரு நிறைய நிறைய இன்சிடென்ட்ஸ்ல நாங்க பார்த்திருக்கோம். நானும் பிரபுவும் இப்ப 5 வருஷமா தொடர்ச்சியா அவரோட செக்ரட்டரியா இருக்கோம். லாக்டவுன்ல இருந்து எங்களை செக்ரட்டரியா நியமிச்சாரு. அதுக்கு முன்னாடியில இருந்தே நாங்க வந்து பரிக்கிரமாக்கு அவர் கூட போகும்போது அந்த கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் ராத்திரியும் பகலும் அவர் கூடவே இருப்போம். பிரபு வந்து ராத்திரியும் இருப்பாரு. டென்த்ல குரு மகாராஜ் வருவாரு, நடப்பாரு, பகல் ஃபுல்லா எங்க கூடவே இருப்பாரு. ராத்திரியில தூங்க போகும்போது அவர் டென்த்துக்கு போயிடுவாரு. அந்த மாதிரி எல்லாம் அப்போ டெய்லி சாயந்தரம் கேள்வி பதில் நேரம் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பல சூழ்நிலைகள்ல அவர் வந்து இந்த தீட்சையின் முக்கியத்துவம் எப்படி பார்க்கிறாரு அப்படிங்கறத வந்து நாங்க பார்த்தோம். எப்படின்னா தீட்சை வந்து அவர் முதல் குரு மகாராஜ் வந்து சொன்னது என்னன்னா, பிரபுபாதருடைய ஒரு முறை நாங்க வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். எது சம்பந்தமானா இந்த பக்தி ஸ்டெப்ஸ் அப்படின்னு, பக்தியின் படிகள். முதல்ல ஒரு ரவுண்டு சேன் பண்ண வைக்கிறது, அப்புறம் 4 ரவுண்டு பக்தி விருட்சால படிப்படியா ஒருத்தரை கொண்டு போறது. இது சம்பந்தமான ஒரு வீடியோ பண்ண சொன்னார் லாக்டவுன்ல. பிரபு குருமராஜ் கூட உள்ள இருந்தாரு. நான் வெளியே ஒரு வீடு எடுத்து பிரபு ஒரு சின்ன வீடு எடுத்து கொடுத்திருந்தாரு. அங்கிருந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் லேப்டாப்ல. அப்போ வந்து டெய்லி குருமராஜ் சொல்றத பிரபு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாரு, இல்லைன்னா பிரபு கேட்டு வந்து எனக்கு சொல்லுவாரு. ஆன்லைன்ல நான் பண்ணி அனுப்பேன். அப்ப வந்து அவர் சொன்னாரு, இந்த தீட்சை நான் வந்து நீளமா போட்டிருந்தேன். ஏன்னா பெரும்பாலான ஆலயங்கள்ல முடிந்தவர்களும் அவங்க வந்து ரொம்ப பக்காவாகிற வரையும் இனிஷியேஷன் கொடுக்காம நிறுத்தி வைக்கிறது. இப்போ நான் அந்த மாதிரி முதல்ல எழுதி வீடியோஸ் கிரியேட் பண்ணும்போது குருமராஜ் உடனடி சொன்னாரு, பிரபுபாதருடைய வீடியோவை எடு. என்ன வீடியோ அப்படின்னா, தீட்சை இனிஷியேஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன. அப்ப நாங்க போய் தேடி வேதாபேஸ்ல இருந்து தேடி எடுக்கும் பொழுது ஒரு சிஷ்யருக்கு மட்டுமே தன் குருவை தெரியும். ஒரு பூரணமா சரணடைந்த குரு சிஷ்யருக்கு மட்டுமே குருவை தெரியும். அப்படி நம்ம குரு மகாராஜ் வந்து பூரணமா பிரபுபாதுக்கு சரணடைஞ்சிருக்கிறார். பிரபுபாதர் எங்க எப்படி சொல்லியிருக்காருங்கிறது அவ்வளோ தெளிவா குரு மகாராஜுக்கு தெரியும். அப்ப நாங்க எடுக்கும்போது அந்த தீட்சை அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை இனிஷியேஷன்ங்கிற வார்த்தைக்கு என்ன இருந்ததுன்னா ஆரம்பித்தல். பிரபுபாதர் சொல்றாரு இது வெறும் ஆரம்பம், இது முடிவல்ல. நிறைய பேர் ஐயோ தீட்சை எடுத்துட்டீங்களா? இல்லைங்க, இதுதான் ஆரம்பம். இப்பதான் கிருஷ்ணர் உங்களை திரும்பியே பாக்குறாரு. கிருஷ்ணர் எப்பொழுதும் உங்களை பார்ப்பார் என்றால் தீட்சை எடுத்தவன் ஒருவனின் மூலமாக மந்திரம் ஜபம் செய்யப்படும் போதும், அவன் தீட்சை எடுத்தவன் ஒருவன் குரு மூலமாக நேவித்தியம் செய்யும் பொழுதும், குரு ஆச்சாரிய பரம்பரை குருக்கு கொடுத்தவனு குரு அவர் குருக்கு கொடுக்க, அவர் குரு அவர் குருக்கு கொடுக்க, இப்படித்தான் அந்த ஆரத்தியும் ஆராதனைகளும் வழிபாடும் கீர்த்தனமும் எல்லாம் கிருஷ்ணரை போய் அடைகின்றனவே தவிர ஒரு ஆத்மாவும் கட்டுப்பட்ட நிலையிலே பொறாமை கொண்டு விழுந்த நிலையிலே கிருஷ்ணரை நேரடியாக அணுக முடியாது. ஆச்சாரிய பரம்பரையின் மூலமாக மட்டுமே அணுக முடியும். அதையும் முந்தைய ஆச்சாரியாருக்கு ஜம்ப் பண்ண முடியாது. இப்ப சில பேர் ரித்விக் எல்லாம் என்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் முட்டாள்தனம். எப்படின்னா குரங்கு எப்படி முன்னாலேயே ஜம்ப் பண்ணும். அப்ப நீ வந்து முந்தைய ஆச்சாரியாருக்கு பிரபுபாதருக்கு ஜம்ப் பண்ணும் பொழுது நான் குதிச்சு அங்க போயிடுறேன். அப்ப நேரா சில பேர் சொல்லுவாங்க, இல்ல எதுக்கு பிரபுபாதர் கிட்ட போகணும், நேரா சைத்தன்ய மகாபிரபு போயிடலாம், இல்ல ஈஸ்வரபுரி கிட்ட போகலாம், இல்ல ரூபகோஸ்வாமி கிட்ட போகலாம். நேரடியா ரூபகோஸ்வாமி கிட்ட குதிக்கிறது. அப்போ எதுக்கு ரூபகோஸ்வாமி? அதுக்கு வேண்டாம், வியாசதேவர்கிட்ட போயிடலாம். வியாசதேவர்கிட்ட போறது அந்த மாதிரி நம்ம முந்தைய ஆச்சாரியா இருக்கு குரங்கு மாதிரி பிடிச்சா அப்புறம் பிரம்மாவே வேண்டாம், நேரா கிருஷ்ணாட்டே போறேன். அப்ப கிருஷ்ணர் நம்மள பார்க்கவே மாட்டோம். நம்ம பொறாமை கொண்ட ஆத்மாக்கள், கட்டுப்பட்ட நிலையில இருக்கோம், முக்குணங்களுக்கு உட்பட்டு இருக்கோம். நமக்கு எது பௌதிகம் எது ஆன்மீகம் பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய அறிவு கூட இல்ல. இந்த நிலையில் நாம் பக்தி தொண்டு என்று செய்வது சகஜியாவாக போய் முடியும். அப்ப குரு மகாராஜ் வந்து அதை எடுக்க சொன்னாரு. அப்ப எடுத்த போது பிரபுபாதர் நிறைய வீடியோல அவ்வளோ அழகா சொல்லியிருந்தாரு. இனிஷியேஷன் அப்படின்னா ஆரம்பித்தல், பக்தியை ஆரம்பித்தல் அப்படிங்கிறதே அங்கதான் தொடங்குது, தீட்சையில தான் தொடங்குது. அதனால ஒரு குருவை அணங்கி தத்விதி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசத்தை அப்படி புரிய வச்சார். அப்போ இதுவே எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்கா இருந்தது. ஏன் எனக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சுது. என்ன தெரிஞ்சதுன்னா, ஓ அப்படியா, அப்ப தீட்சை இவ்வளவு முக்கியம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுக்கணுமே. ஆனா அதே சமயம் பதப்படுத்தாத நிலத்திலே அந்த விதையை தூவினால் அந்த விதை முளைக்காதுங்கிறதுக்காக படிப்படியாக அவர் சொன்னார் பக்தி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா முதல் 1 மாலை 4 மாலை 16 மாலை குறைந்தபட்சம் 6 மாதம் ஜபம் பண்ணு, உடனே நீ வந்து ஷெல்டர் எடுத்துக்கலாம். இன்னொரு 6 மாசம் ஜபம் பண்ணி தீட்சை எடுத்துக்கலாம். 6 மாசத்துக்கு மேல டிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். இதுவே பெரிய எனக்கு ஷாக்கா இருந்தது. சில பேர் எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் எல்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்களே, அதுக்கு இடையில கொரோனால இறந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும். சோ குருமராஜ் வேற ஒரு கேள்வி கேட்டாரு, அது வேற லெல்லையில இருந்தது.
அப்ப இந்த இந்த ஒரு 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 சிஷ்யரை வந்து இந்த பௌதிக தலையிலிருந்து விடுவிப்பதில் குரு மகாராஜ் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறார். நிறைய பேர் வந்து அவர் பெரும்பாரியாக சிஷியரை ஏற்றுக்கொள்கிறார். அதனால் அவருடைய கர்மா அவருக்கு வந்துடும். இந்த வந்து இவ்வளோ இனிஷியேஷன் கொடுக்கக்கூடாது. இந்த உலகத்துடைய இது எவ்வளோ, இந்த உலகத்துடைய ஜனத்தொகை என்ன, தீட்சை பெற்ற பக்தர்களின் ஜனத்தொகை குரு மகாராஜ் தீட்சை கொடுத்த சொற்பம், மிக மிக குறைவு. இதையே மிக பெருசு பெருசுன்னு அப்போ சைத்தன்ய மகாபிரபுவின் சமயத்துல குரு மகாராஜ் சொன்னாரு ஒரு லெக்சர்ல, சைத்தன்ய மகாபிரபுவின் சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபுவும் அவருடைய சிஷ்யர்களும் ஆடி பாடி வருவார்கள். அவருடைய பக்தர்களும் ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த கிராமத்தை ஃபுல்லா எல்லாருமே பக்தராயிருவாங்க. ஆன உடனே அவருடைய கூட வர்ற ஃபாலோயர்ஸ் பக்தர்கள் சொல்வார், யாராவது ஒருத்தர் இந்த வில்லேஜுக்கு இந்த கிராமத்துக்கு இன்சார்ஜ் எடுத்துக்கணும், அல்லது அங்க கிராமத்துல இருக்கிறதுலயே மிக முன்னேறிய பக்தராக யார் ஓடி வந்து தீட்சை வாங்குறாரோ, யார் பாகவதத்தை உடனடியா எடுத்துக்கொள்கிறாரோ அவரை இன்சார்ஜா போட்டு அவர் மூலமாக அந்த முழு கிராமத்தையும் தீட்சை பெற வைப்பார். குருமராஜ் அவருடைய வகுப்புல சொன்னார், ஒவ்வொரு கிராமத்தை ஒருவர் தீட்சை கொடுத்திருக்கார், கிராமமா தீட்சை கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரு கிராமம் முழுவதுமே குடும்பங்கள் அனைத்துமே தீட்சை பெறும் பொழுது, நம்ம ஒரு குடும்பம் ஒரு நகரத்துல எடுத்தீங்கன்னா 10 குடும்பம் 100 குடும்பம் இருக்கும். இது ஏன் நிறைய பெரும்பான்மை அப்படின்னு. ஆனா குருமராஜிட்ட ஒரு முறை கேட்ட போது, குருமராஜ் நிறைய இந்த மாதிரி வந்து பக்தர்கள் சரியா ஃபாலோ பண்ணல, இனிஷியேஷன் எடுத்துட்டுனா அப்ப என்ன ஆகும், ஐயோ அந்த கர்மத்தினாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் வந்திருக்கா. அப்ப குருமராஜ் சொன்னார், ஆமா அவங்க சரியா ஃபாலோ பண்ணணும், பண்ணலன்னா என் உடல்ல பலவிதமான நோய்கள்லாம் வரும், வருத்தங்கள் வரும். ஆனால் குருமராஜ் சொன்னார், ஆனால் என்னுடைய நல்லா ஃபாலோ பண்ற பக்தர்கள் யார் யார் இருக்கீங்களோ, என்னுடைய நல்லா ஃபாலோ பண்ற, நல்லா சரியாக எல்லா நியமங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பான சிஷியர்கள் யார் யார் இருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லோரும் அனுதினமும், அப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தாரு, அவரால் கோயில்லாம் இல்லை, அவருக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி மாற்றம் எல்லாம் நடந்திருக்கு. அப்ப வந்து அந்த சமயத்துல வந்து அவர் சொன்னாரு, நீங்க வந்து என் நல்லா ஃபாலோ பண்ற பக்தர்கள் எல்லோருமே துளசியை 4 முறை அதிகமாக வலம் வாருங்கள். எதற்கு என்றால் என் குரு மகாராஜருக்காக என்று கூறி முதல்ல உங்களுக்காக 4 சுத்திக்கங்க, அதுக்கப்புறம் எனக்காக 4 சுத்துங்க. அப்ப நாங்க கேட்ட போது குரு மகாராஜ் சொன்னாரு, இந்த முதல் 4 சுத்து வந்து நீங்களே பண்ணிடணும், அப்பதான் பியூரிட்டி. உடனடியாக யானி காணிச்ச பாபானி பிரம்மஹத்யானி காணிச்ச, பிரம்மஹத்தினா பிராமணனை கொலை செய்வது, பசுவை கொலை செய்வது பெரும் பாவம். அதிலிருந்தே ஒரு துளசியை 4 முறை சுற்றி வருவதன் மூலம் அதிலிருந்தே விடுபட்டு விடலாம், பெரும் பாவங்களிலிருந்து விடுபட முடியும் துளசி. அப்ப நம்ம வந்து உடனடியா தூய்மை அடையணும். அடுத்தது குருமராஜ் சொன்னாரு, அவருக்காக 4 சுத்தும் பொழுது வேறு யாராவது பக்தர்கள் நியமத்தை ஏதாவது ஃபாலோ பண்ணாம அவங்க அதை உடைச்சிருந்தாங்க, அதனால அந்த கர்மம் குருவை நோக்கி வருகிறது என்றால், நாம் 4 ரவுண்டு எக்ஸ்ட்ரா துளசியை சுத்தும் பொழுது இந்த தயவு செய்து அந்த கர்மத்தை என் குருக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அந்த 4 சுத்தும் போது அந்த அந்த கர்மம் குரு மகாராஜை பாதிக்காது. நம்ம சைட்ல இருந்து நம்ம வந்து வாப்பு சேவை செய்கிறோம். மாதாஜி எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, குருமராஜுக்கு வந்து பிரபுஸ்லாம் இருந்தா நிறைய சேவை ஊட்டி விடலாம், மிச்சம் குளிக்க வைக்கலாம், அந்த மாதிரி பலவிதமான உடல் சம்பந்தப்பட்ட சேவைகள் செய்ய முடியுமே, நான் நல்லா சமைப்பேன், என்னால குருமராஜ் சமைக்க முடியுமா? அப்ப குருமராஜ் இப்ப இவ்வளோண்டு தான் சாப்பிடுறாரு, அவருக்குன்னு ஒரு டயட் வச்சிருக்காங்க. அது மாதிரி நம்மளால டாக்டர்கள் சொல்ற மாதிரி நம்மளால செய்யவே முடியாது, எண்ணெய் ஊத்தாம. நம்ம ஒரு காலத்துல வந்து குருமராஜுக்கு பல விதமா கொடுத்ததும் ஜூம்ல நம்ம நிறைய கொடுத்தோம், ஆனா நேர்ல கொடுக்க முடியாத நிலை இருக்கேன்னு வருந்தி சொல்லுவாங்க. அப்ப குருமராஜுக்கு உடல் சம்பந்தப்பட்ட சேவை செய்ய விரும்புபவர்கள் துளசியை அனுதினமும் நீங்கள் உங்களுக்காக 4 முறை சுற்றி வந்துவிட்டு மீண்டும் 4 முறை சுற்றி அந்த நாளை துளசி மகாராணியிடம் கூறணும். இந்த மாதிரி இந்த கடைசியாக சுற்றிய இந்த 4 பிரதட்சணங்களை நான் என்னுடைய அன்பான ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் இந்த உலகத்தை காக்க வந்திருக்கிறார், பல ஆத்மாக்கள் விழுந்த ஆத்மாக்களை ஏற்றெடுக்கிறார், அவரின் இதுக்காக நான் இதை அர்ப்பணிக்கிறேன், தயவு செய்து இதன் பலனை என் குருமராஜின் உடல் நலத்திற்காக நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு துளசி மகாராணியை பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளவு எளிது, எவ்வளவு எளிது. 4 நியமங்களை உடைத்தது என்பது பெரும் பாவம். அதை செய்யக்கூடாது. ஒரு சிஷ்யர் தன் குருவுக்கு பாவத்தை அளிக்க கூடாது, தன்னை காப்பாற்ற வந்த குருவுக்கு. இது வந்து நிச்சயமா தீவிரமா இருக்கணும். இதை மீறி நம்ம வந்து என்ன செய்யணும், குருமராஜருக்கு அனுதினமும் வாபஸ் செய்யணும். சோ இது வந்து புரிஞ்சுது.
சோ இதை மீறி வந்து அப்புறம் இனிஷியேஷன், குரு மகாராஜ் வந்து இனிஷியேஷன் பத்தி நிறைய விஷயங்களை தீட்சையை பற்றி கூறினார். அதுல முக்கியமா என்ன சொன்னார்னா, எப்படி வந்து தீட்சை மிக மிக முக்கியம். சில பேர் சிக்ஷா குரு மட்டுமே போதும் அப்படிங்கிற கருத்துலாம் இருக்கு. அப்படி இல்லை, கண்டிப்பாக சங்கிலி தொடர் மூலமாக இப்ப கல்யாணம் பண்ணிக்காம ஒரு ஆணும் பெண்ணும் வாழறாங்க இந்த காலத்துல. அப்புறம் கல்யாணம் எதுக்கு தேவைன்னு கேக்குறாங்க. சரி, நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும், வாழ்க்கை ஃபுல்லான்னு முடிவு பண்ணீங்கன்னா, ஏன் நீங்க வந்து ஒரு அக்னி முன்னால ஒரு யஜ்யம் பண்ணிக்க கூடாது? அதற்கு பிறகு குழந்தைகளை பெற்றெடுங்கள், அதற்கு பிறகு குடும்பம் நடத்துங்கள். இதுதானே சரியான முறை. அதை போலவே, குருவா நான் மனசுல வரிச்சுட்டேன், நான் வந்து எனக்கு பிரபுபாதரே போதும், இந்த மாதிரி எல்லாம் இல்ல. நீங்கள் குருவிடம் உண்மையாக அக்னியின் மூலமாக, யஜ்யத்தின் மூலமாக நேரடியாக தீட்சை பெற்றே ஆக வேண்டும். தீட்சை பெற்று ஆக வேண்டும். அதுதான் கமிட்மெண்ட். அப்படி செய்வதன் மூலமாக என்ன ஆகிறது என்றால், நாம் குருவுடன் இப்ப நம்ம இருக்கோம், நம்ம தனி கிருஷ்ணனிடமிருந்து பிரிந்து விழுந்து விட்ட ஆத்மா, இந்த விழுந்த ஆத்மா. ஆனால் ஆச்சாரிய பரம்பரை எப்படி இருக்கிறது என்றால், கிருஷ்ணர் இருக்கிறார், கிருஷ்ணரிடம் பிரம்மா கனெக்ட் ஆயிருக்கிறார், பிரம்மாட்ட இருந்து நாரதர், நாரதர்ல இருந்து வியாசர், வியாசர்ல இருந்து மத்வாச்சாரியா, மத்வாச்சாரியாட்ட இருந்து செயின் வந்து டிசிப்ளிக் சக்சஷன்ல சைத்தன்ய மகாபிரபு, அப்படி ஆச்சாரிய தொடர்ல சைத்தன்ய மகாபிரபுல இருந்து இப்படி செயின் மாதிரி கனெக்ட் ஆயிருக்காங்க. செயின் பார்த்திருக்கீங்கல்ல, ஒன்னோட ஒண்ணு தொடர்பு கொண்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி தொடர்பு ஏற்பட்டு இருக்கிறது. அந்த செயின் இங்க இருக்கு. அதுல வந்து பிரபுபாதர் வராரு. சைத்தன்ய மகாபிரபு இல்ல, ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி எல்லாம் வந்து பிரபுபாதர், பிரபுபாதர் இருந்து ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ். இப்படி இப்படி வந்து தனியா இருக்கிற இது வந்து நான் சிக்ஷா குரு எடுத்துக்கிறேன், தான் தோன்றியாக நடப்பதே நம்ம பௌதிக உலகத்துல இருக்கிறதுக்கான காரணம். அப்ப இந்த சங்கிலி தொடர்ல போய் நம்மளை நாமளே பிணைத்துக் கொள்வதே நாம் சரியான முறையில் தீட்சை பெறுவது. அந்த சங்கிலி தொடரில் இணைந்த உடனேயே நேரடியா கிருஷ்ணர் கூட கனெக்ஷன் கிடைச்சது. நாம் நம் குரு என்னும் சங்கிலியுடன் இணைத்திருக்கிறோம். குரு மகாராஜர் பிரபுபாதரின் சங்கிலியில் இணைத்திருக்கிறார். பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூரின் சங்கிலியில் இணைத்திருக்கிறார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் கௌரகிஷோரதாஸ் பாபாஜி மகாராஜின் சங்கிலி தொடரில். சோ இந்த கிருஷ்ணரின் சங்கிலி தொடரில் மாயா எப்படி வேணா அட்டாக் பண்ணுவாங்க. இந்த சங்கிலி தொடர்ல நம்ம போய் இணையாம இருப்பதற்கு, இல்ல வெறும் சிக்ஷா குரு மட்டும் போதும், தீக்ஷா குரு தேவையில்லை, அது இதுன்னு இந்த மாதிரி இதெல்லாம் மாயையின் பிரபாவங்கள். மாயை வந்து ஆட்டம் போட்டு நம்ம மனசை குழப்பி, அதுதான் இது பேர் தான் மாயை. மாயைன்னா என்னன்னா குழம்புறது, தெளிவில்லை. குரு கிடைத்தவன தெளிவு கிடைச்சிடும். அதனால் ஒவ்வொரு தீட்சை எடுக்காத பக்தரும் 100க்கு 100 தீட்சை எடுக்க வேண்டும். இது வந்து குருவின சம்சாரதாவா அனலித்த லோகம். இந்த அனல்ல இருந்து, இந்த அனல் போன்ற இந்த பௌதிக தலையிலிருந்து உடனடி நிவாரணம் நாம் வந்து தீட்சை, முதல் தீட்சை பெறும்போதே கிடைத்து விடுகிறது. ஹரிநாமம், குரு ஜபம் பண்ணின மாலை, குருவோட வாயிலிருந்து நம்முடைய ஹரிநாமம் கேட்பது, தூய பக்தரின் வாயிலிருந்து வரும் ஹரிநாமமானது கிருஷ்ணரே ஆகும். அப்ப அது அப்படியே காது வழியா போய் அப்படியே ஹிருதயத்துக்குள்ள இறங்குதுன்னு சொல்லி ரூப கோஸ்வாமி எழுதுறாரு. சோ இப்படியாக தீட்சையின் முக்கியத்துவம் மிக மிக முக்கியம்னு குருமராஜ் சொன்னார். ரெண்டாவது, இந்த வீடியோ கிரியேட் பண்ணும்போது ரெண்டாவது என்ன சொன்னார், 2வது தீட்சையின் முக்கியத்துவம். அந்த வீடியோல நாங்க முதல் தீட்சையோட முடிச்சிட்டோம். அதை முடிச்சு நாங்க கொடுத்துட்டோம். குருமராஜ் அதெல்லாம் பார்த்து திருத்தி அதுக்கப்புறம் முழு வீடியோவா இப்பவும் யூடியூப்ல இருக்கு, நீங்க வேணா பார்க்கலாம். ஆனா அது ஆங்கிலத்துல இருக்கு, பக்தி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து 2வது தீட்சையின் முக்கியத்துவத்தையும் குருமராஜ் வந்து பல முறை கூறியிருக்கிறார். என்ன சொன்னார்னா, 2 விஷயத்தை எப்பயுமே திருப்பி சொல்வார். பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ், பக்தி வேதாந்தா. இந்த 3 புத்தகங்களை, பிரபுபாதரின் புத்தகங்களை தெளிவாக படிக்க வேண்டும். நல்லா படிச்சு 3 முறை படிக்க சொல்றார். ஒரு முறை படிச்சு நான் படிச்சுட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கோட்டை விட்டுருப்போம். நம்மளால கலியுகத்துல எதுவுமே 3 முறை சொல்லணும். சோ குருமராஜ் இப்ப ரீசெண்டா கடைசியா ஒரு மெயில் அனுப்பியிருந்தார் பிரபுக்கு, இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி. அதுல எழுதியிருந்தார், பாரு, மூத்த பக்தர்கள் அனைவரும் பிரபுபாதரின் புத்தகங்களை 3 முறை படித்தார்களா என்பதை பார் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இதுல இருந்து என்ன, மூத்த பக்தர்னு எப்படி ஒருத்தரை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, பிரபுபாதரின் புத்தகங்களை முக்கியமாக 3 புத்தகங்கள் குருமராஜ் சொல்றாரு. பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம். இந்த 3 புத்தகங்களை பிரதானமான புத்தகங்களாக சொல்கிறார். 3மே மிக பிரதானமான புத்தகங்கள். மற்ற நிறைய சிறிய புத்தகங்கள் இருக்கின்றன, ரூப கோஸ்வாமியோடது, நெக்டார், உபதேசாமிர்தம்லாம் இருந்தாலும் இந்த 3 புத்தகங்களையும் கூறுகிறார். அதே போல 3 டிகிரி கூறுகிறார். ஒவ்வொரு லெக்சர்லயும் கடைசி 3 வருஷமா 4 வருஷமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அனுதினமும் மாயாப்பூர்லயும் சரி, வேற எங்க வெளியே போனாலும் சரி, இப்ப நேத்திக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு.
நேத்திக்கு அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ஐசியூல. அங்கிருந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, என்னுடைய சிஷ்யர்கள் டிகிரி வாங்க வேண்டும். சில பேர், நாங்க பழைய பக்தர்கள் நிறைய பேர் ஆசைப்பட்டு பிரபுபாத் புக்கு படிச்சிருக்கோம். அப்பெல்லாம் டிகிரியே கிடையாது. எங்களோட இஷ்டத்துக்கு நாங்க பிரபுபாதருடைய புத்தகங்களை படித்து முடித்திருக்கிறோம். ஆனா இப்பொழுது டிகிரி வந்திருக்கு. அப்ப சில பேர், நான் புக்கு படிச்சிட்டேங்க, டிகிரி இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்றவங்க சில பேர் இருக்காங்க. சில பேர், நான் டிகிரி வாங்கிட்டேங்க, எப்படியோ ஏனோ தானோன்னு படிச்சு, புக் படிக்காட்டி பரவாயில்ல, ஆனா டிகிரி என் கையில இருக்கு, இப்படி சொல்றவங்க இருக்காங்க. ரெண்டுமே தவறு. ரெண்டையும் இணைக்கணும். ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. நிஜமாலுமே புத்தகத்தையும் படிக்கணும், அதே சமயம் நிஜமாலுமே டிகிரியும் வாங்கணும், அங்கீகாரமும் வாங்கணும். நான் படிச்சிருக்கேங்கிறதுக்கு அத்தாட்சியான அந்த பேப்பரும் நம்ம கையில இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் பக்தி சாஸ்திரி படிச்சேன், கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன், எனக்கு எக்ஸாம்னாலே பயம், அதனால. ஆனா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கிருஷ்ண பக்தியில ஃபெயிலியர்னு எதுவுமே இல்லை. நம்ம ஃபெயில் ஆக மாட்டோன்ற நம்பிக்கையில போகணும். ஃபெயில் ஆனா பரவாயில்ல, திருப்பியும் எழுதிக்கலாம். ஃபெயில் ஆக மாட்டோம், ஃபெயில் ஆனாலும் இன்னொரு டைம் எழுதிக்கலாம். குருமராஜ் வந்து எப்படியாவது டிகிரி வாங்க சொல்லியிருக்காரு, அதனால மீண்டும் மீண்டும் முயற்சிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. சோ இந்த டிகிரி வாங்கணும்னு குரு சொல்லிட்டாரா, அப்ப இதுக்கு வந்து நம்ம ஸ்ரீரங்கத்துல ஒரு பக்தர் இருந்தார்ல, பகவத்கீதையை தலைகீழ வச்சு படிச்சுட்டு, அப்ப சைத்தன்ய மகாபிரபு போறார், எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. ரொம்ப அங்க போற வரவங்க எல்லாம், இப்ப கூட ஒரு இது இருக்கு, காவேரி கரையில கீதாபுரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இந்த கீதாபுரம்ங்கிற இடம் வந்து அங்கதான் இருக்கிறதுலே அதிகமான வெள்ளம் வரும். சைத்தன்ய மகாபிரபு பல துறைகளை குளிச்சிருக்காரு. அப்ப இவர் சைத்தன்ய மகாபிரபு அந்த கீதையை படிக்கிறவரை பாக்குறாரு, எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்ப என் மற்ற பிராமணர்கள் எல்லாரும், அப்ப இந்த இந்த பிராமணர் ரொம்ப பாவப்பட்ட பிராமணர் அங்க உட்கார்ந்து டெய்லி அங்க பகவத்கீதையை வச்சுட்டு தப்பு தப்பா என்னமோ பேசிட்டு இருப்பார். அப்போ இவர் கேட்கிறார், நீ என்ன பண்ற, ஏன் எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க இந்த சைத்தன்ய மகாபிரபு? அப்ப அவர் சொல்றார், இல்ல, நான் பகவத்கீதையை படிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். முயற்சி பண்றியா, ஏன் அப்படின்னா, இல்ல ஆக்சுவலி எனக்கு எழுத படிக்க தெரியாது, தலைகீழெல்லாம் வச்சிருக்காரு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அப்ப அவர் சொல்றாரு, இல்ல, என் குருமராஜ் சொன்னாரு, நீ வந்து பகவத்கீதை படி, டெய்லி நீ பகவத்கீதை படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆக்சுவலி நான் எழுத படிக்க தெரியாதுவேன், ஆனா என் குரு இப்படி சொல்லிட்டாரு, அதுக்காக நான் டெய்லி. ஆனா அந்த பிராமணர் எப்பயுமே அழறாரு பகவத்கீதை படிக்கும்போது. அப்ப வந்து இவர் சொல்றாரு, ஓ அதனால தான் எல்லாரும் சிரிக்கிறாங்களா, சரி ஓகே. அப்ப நீ ஏன் அழற, உனக்கு தான் படிக்க தெரியாது, நீ இந்த படிக்கிற மாதிரி ஏன் அழற? இல்ல, எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரியுது, கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அர்ஜுனன் அவருடைய சேவகர், சாதாரண உயிர்வாழி. ஆனா கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுளா இருந்து கூட இந்த சாதாரண உயிர்வாழியோ தேர்ல உட்கார வச்சு அவர் வந்து டிரைவரா, அவர் தேரோட்டியா மாறி தேர் ஓட்டுறாரு. எவ்வளவு பக்த வத்சலரா இருக்காரு, தன் பக்தர் மேல எவ்வளவு அன்பு இருந்தா, நான் ஓட்டுறேன் நீ உட்கார்ந்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த போர்ல வந்து அவர் கூட்டிட்டு போவாரு. இந்த ஒரு விஷயத்த நினைச்சு நினைச்சு எனக்கு அழுகழுகியா வருது அப்படின்னு சொன்னோன்னு சைத்தன்ய மகாபிரபு உடனே கட்டி அணைச்சுக்கிறார். நீ பகவத்கீதை படித்ததின் பூரண பலனை அடைந்து விட்டாய். அப்ப உன்னுடைய முயற்சி, அவர் அங்க சொல்றது சைத்தன்ய மகாபிரபு, உன் குரு உனக்கு கொடுத்த கட்டளையை செய்து முடிக்க வேண்டும்ங்கிறது வேற, முயற்சி செய்யற இல்ல, அதுலயே உனக்கு எல்லா பிரேமியும் கிடைத்திருக்கிறது. ஏன் உனக்கு இந்த பலன் கிடைத்தது? இதான் கிருஷ்ண பிரேமியின் பலன். கதறி கண்ணீர் விழுறது கிருஷ்ணா கிருஷ்ணான். அந்த பலன் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, நீ குருவின் வார்த்தையை முயற்சிக்கிறாய், அதை முடிவுக்கு கொண்டு சென்று நான் சென்று வா வென்று வா, நான் இதை செய்து விட்டேன் என் குருதேவரே, அடுத்தது என்ன செய்ய வேண்டும், அந்த மாதிரி எல்லாம் மூளை இல்லை. शक्ति बुद्धिहीना मियति दीना करो हो ये आत्मसाता गुरुदेव कृपा बिंदु दिया करो ये दासे திருணபேகதீனா. குருதேவ், என் மேல் கிருபையை கொடுங்கள், நான் மிகவும் விழுந்தவன், என்னால் இயன்றது எதுவும் இல்லை. சக்தி புத்திஹீனா, சக்தி இல்லை, புத்தி இல்லை, மிக சக்தியற்றவனாக இருக்கிறேன், மெலிந்திருக்கிறேன். எதுல? புத்தியும் இல்லை, சக்தியும் இல்லை. அமியதி தீனா, மிக விழுந்திருக்கிறேன். உங்களுடைய கருணையினால மட்டும்தான் நான் எந்திரிக்க முடியும், நான் முயற்சி தான் செய்ய முடியும். சோ முயற வேண்டும். அப்ப அவர் சொல்றது என்னன்னா, முதல் தீட்சை பெற்ற ஒவ்வொரு பக்தர்களும் இரண்டாவது தீட்சை பெற வேண்டும். அவர் ஒரு டைம் எங்களுக்கு சொன்னாரு, நாங்க சொன்னோம் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்தது, அதுல நாங்க சொல்லிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பிராமண தீட்சை வந்து கோயில்கள்ல என்ன பண்றாங்கன்னா, இப்ப புது கோயில் கட்டிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து நிறைய பூஜாரிகள் தேவைப்படுது, அதனால நிறைய பேருக்கு பிராமண தீட்சை தேவைப்படுது. உடனே குருமராஜ் சொல்றார், ஐ வாண்ட் ஆல் மை டிசைபிள் டு பி செகண்ட் இன், என்னுடைய எல்லா பக்தர்களும் இரண்டாவது தீட்சை பெற வேண்டும். அப்போ ஒன்னு தெளிவுபடுத்தினாரு. என்ன தெளிவுபடுத்தினாருன்னா, பிரச்சாரம் பண்றவங்க எல்லாம் பக்தி சாஸ்திரி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க.
சாதாரணமா கோயில்கள்ல என்ன நினைவுகள் இருக்கு, என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, ஓ இவங்க பிரச்சாரம் பண்றாங்க, இவங்க பக்தி சாஸ்திரி எடுத்துக்கிட்டோம், இவங்களுக்கு பிராமண தீட்சை வேண்டாம், முதல் தீட்சை போதும். அல்லது என்ன நினைக்கிறாங்க, இவங்க பூஜாரியா இருக்காங்க, இவங்களுக்கு பிராமண தீட்சை வேணும், இவங்களுக்கு வந்து சாஸ்திர இது டிகிரி வாங்காட்டி பரவாயில்ல, பக்தி சாஸ்திரி பக்தி வேதம் பண்ணாட்டி பரவாயில்ல. அப்பதான் குருமராஜ் ஜிபிசியில பேசி ரூல்ஸ் கொண்டு வந்தாரு. 2ஆம் தீட்சை பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு பிராமணமும் சாஸ்திரத்தில் தெளிவு பெற்றிருக்க வேண்டும். விக்கிரகத்தை தொடுவதற்கு முன்னால் சாஸ்திர ஞானம் இல்லாமல் எப்படி விக்கிரகத்தை தொடுவாய்? அதை சாதாரண பொம்மைன்னு நினைச்சிட மாட்டியா நீ நாளைக்கு? இல்ல கோவம் வந்தா சர்வீஸ் விட்டு போயிட மாட்டியா? சோ குருமராஜ் ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஒவ்வொரு பூஜை செய்யும் ஒவ்வொரு பூஜாரிகளும் சாஸ்திரத்திலும் தெளிவு பெற்று பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ், பக்தி வேதாந்தா எடுக்க வேண்டும். பிரச்சாரம் செய்யும் ஒவ்வொருவரும் பிராமண தீட்சை எடுக்க வேண்டும். எல்லோருமே எல்லாம் எடுக்கணும். என்னுடைய இது ரெண்டுமே பண்ணாம வேற ஏதாவது சேவை பண்றவங்களும் இது ரெண்டுமே எடுக்க வேண்டும். ஒன்று 2ஆம் தீட்சை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வைஷ்ணவர் என்றால் முதலிலேயே பிராமணர். 2வது விக்கிரகாராதனை வீட்டிலும் செய்கிறோம். நீங்க கோயில்ல இருக்கிற பகவானுடைய போட்டோவை வீட்டுல கொண்டு போய் வச்சு ஆரத்தி பண்றீங்கன்னாலும் நீங்க பிராமணரா இருக்கணும். ஏன் இருக்கக்கூடாது? பிராமணரா இருக்கணும், ஸ்டாண்டர்ட் வேணும். விக்கிரக ஆராதனை செய்வது பிராமணரின். நம்ம வைஷ்ணவர்கள் பிராமணரை விட உயர்ந்தவர்கள். இப்ப பிராமண தீட்சை என்பது மிக மிக எளிமையான ஒரு பேசிக், மிக அடித்தளமான ஒரு தகுதி. அந்த அடிப்படை தகுதி வாங்கி வச்சுட்டா என்ன தப்பு? சோ இது வந்து கண்டிப்பாக பிராமண முதல் தீட்சை எடுத்தவர்கள் அடுத்தது பக்தி சாஸ்திரி படிக்க விழைய வேண்டும் சொன்னார். யாரெல்லாம் முதல் தீட்சை பெற்றார்களோ உடனடியாக உடனடியாக அடுத்தடுத்த படியை காண்பார். அடுத்தடுத்த படி சொன்னார். அதாவது ஆன்மீக வாழ்க்கையை முடிவு பெறுவது அல்ல. ஒரு கம்பெனியில சேர்ந்தா நான் பியூனா சேர்ந்தேன்னா அடுத்தது எனக்கு என்ன ப்ரொமோஷன் கிடைக்குங்க, எனக்கு வந்து இது வேணும், ப்ரொமோஷன் வேணும், எனக்கு சேலரியில ஹைக் வேணும், என்ன அடுத்த நிலை என்ன? இப்போ 1ஆம் கிளாஸ் குழந்தைய சேர்த்து விட்டீங்கன்னா 1ஆம் கிளாஸ்லயே இருக்குமா அது? இல்ல 5ஆம் கிளாஸோட முடிஞ்சிருமா? 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் அப்புறம் இப்போ காலேஜ் முடிக்கும். காலேஜ் முடிச்சா திருப்பியும் ஹையர் ஸ்டடீஸ் போகும், மேற்படிப்பு இல்லைன்னா வேலைக்கு போகணும். வேலையிலையும் இது இப்ப ஜாயின் பண்ணா அடுத்த நிலைமைக்கு போகணும்னு நினைப்பாங்கல்ல. முன்னேற்ற பாதை. அப்ப இது வந்து கிருஷ்ண பக்தி இயக்கம். அதுல வந்து இயக்கம் இருக்கிறது. இதை வந்து தெளிவுபடுத்தினது குருமராஜ் மட்டும்தான். சில பேர் முதல் தீட்சையே வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு முதல் தீட்சையை பற்றி தெளிவுபடுத்தினார். வெறும் சிக்ஷா குரு போதும், அது இது இதெல்லாம் மாயையோட தாக்கம். முதல் தீட்சை பெற்றுட்டா மாயையோட தாக்கம் கம்மியாயிடும். குருவுடைய பாதுகாப்புக்குள்ள வந்துடும். அந்த குருவுடைய பாதுகாப்புக்குள்ள தீட்சைக்குள்ள வந்த பிறகு நாம் பக்தி சாஸ்திரி செய்ய வேண்டும். சாஸ்திரங்களை காதுல கேட்டாவது. இப்ப சில பேருக்கு எழுத படிக்க தெரியாது. அப்ப குருமராஜ் வந்து எங்களை சொன்னாரு, நீங்க வந்து மூத்த பக்தர்களை கேர் பண்ணணும். இளைய பக்தர்கள் எப்படியாவது ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணி அவங்க படிச்சிடுறாங்க. மிக மூத்த பக்தர்கள், என்னுடைய மூத்த பூஜாரி எல்லாம் இருக்காங்க 30 வருஷம் 40 வருஷமா. அவர்களுக்கெல்லாம் அந்த படிக்கிறதுக்கு நேரமும் இல்லை. ஒரு இன்ஸ்டியூட்ல போய் 3 மாசம் 4 மாசம் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமும் கிடையாது. ஓயாத சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொன்னார். நீங்க இந்த மாதிரி அதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நீங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படி நாங்கள் போகும் பொழுது சில வங்காள பக்தர்கள், சில தமிழ் பக்தர்கள் கூட சில பேர் வந்து மாதாஜி எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, பல வருஷமா சேவை செய்யறாங்க, முதல் தீட்சை பெற்றிருக்காங்க. பல வருஷம், 20 வருஷம் 30 வருஷம் 25 வருஷம். அப்ப குருமராஜ் வந்து அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க சொன்னார். நிறைய பேர் சொல்றாரு, இன்ஸ்டியூட் வச்சிருக்கவங்க எல்லார்கிட்டையும் சொல்றாரு, எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு உங்க இன்ஸ்டியூட்ல என்ன வழி? அப்ப வந்து அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணோம். அப்ப முதல்ல ஆந்திரால இருந்து ஒரு குரூப் வந்தாங்க. வந்தபோது அங்க அவர்களுக்கு உதவி செய்யற ஒரு சிக்ஷா குரு ஒருத்தர் உதவியாக இருந்தார். அவர் மிகவும் வருந்தி, இங்க வந்து மூத்த பக்தர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க, சிலர் வயதில் முதிர்ந்தவர்கள், சிலர் நிஜமாலுமே இங்க 30 வருஷம் 25 வருஷமா சேவை செய்பவர்கள், 20 வருஷமாக பகவானுக்கு ஓயாத சேவை, அனுதினமும் அவங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இவங்களுக்கு பிராமண தீட்சை வேண்டும் கேட்ட உடனே உடனடியாக ஒரு ஏற்பாடு பண்ணி குருமராஜ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண. அப்ப குருமராஜ் வந்து சொன்னாரு, அவங்க கேட்க முடியும் இல்லையா, வாயில சொல்ல முடியும் இல்லையா, அதனால பக்குவமாக அத்தியாயமா சொல்லி கொடுத்து அந்த அத்தியாயத்துல வந்து கேள்விகள் ஃபர்ஸ்ட் கதை மாதிரி சொல்லிடுறது, சொல்லிட்டு சொன்ன பிறகு வாயால கேள்விகள் கேட்கறது, ஓரல் டெஸ்ட் அந்த அந்த சிக்ஷா குருவே பண்ணிக்கலாம். அப்போ அவங்க ஓரளவுக்கு அந்த அத்தியாயத்தை கேட்ட பிறகு அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா அந்த அத்தியாயம் அவங்க பாஸ். இந்த மாதிரி அத்தியாயமாக கேட்க வச்சு உங்களை பாஸ் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி அதாவது கேள்விகள் கேட்டு பதில் கேட்டு வாயால அவங்க சொல்றதை வச்சே
எதோ சொல்லாம அவங்களுக்கு கற்பிக்கிறதும் அந்த ஒரு அத்தியாயத்தை சொல்லி கொடுத்துட்டு வாயால, இல்லைன்னா அவங்களுக்கு அத்தியாயம் அதெல்லாம் தெரியாதே, புத்தகத்துல பார்த்தா தானே தெரியும். அந்த மாதிரி எளிமையான வழிகள் நிறைய சொன்னார். இந்த மாதிரி உபயோகப்படும் அந்த மாதிரி செஞ்சு அப்புறம் ஃபுல்லா ஒரு 20 பக்தர் 15 பக்தர்களுக்கு மேல அவங்க வந்து எல்லோருமே பக்தி சாஸ்திரியும் பெற்றார்கள். முறையாக பதில் சொல்லி முறையாக புரிந்து அப்புறம் அதுக்கப்புறம் பிராமண தீட்சையும் பெற்றார்கள். இது வந்து ரொம்ப அற்புதம். குரு மகாராஜ் வந்து ஒரு தடைன்னு யார் வந்தாலும் அந்த தடையை உடைத்து அவர்களை அடுத்த நிலைமை கொண்டு போறதுல பயணியர் குரு மகாராஜ். அப்போ பிராமண தீட்சையின் முக்கியத்துவமும் மேலும் 2வது தீட்சையின் முக்கியத்துவம் மிக மிக முக்கியம். அதில் புத்தகங்களை 3 முறை படித்திருக்க வேண்டும். அப்ப யாருக்கெல்லாம் படிக்க முடியாதோ, எங்க படிக்கிறாங்களோ அங்க போய் உட்கார்ந்து கேட்கணும். ஏன்னா 9 விதமான பக்தி தொண்டுல முதல் பக்தி தொண்டு எதுனா சிரவணம் தான். கீர்த்தனம் 2வது தான் வருது. படிப்பது என்பது 2வது வருகிறது. கேட்பது என்பது முதலாவது வருகிறது. அதனால் கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை கேட்க வைக்க வேண்டும். கேட்டதை புரிஞ்சுட்டாங்களான்னு 2-3 கேள்வியை கேட்டு அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த மாதிரி வழிமுறைகள் அற்புதமா பண்ணியிருக்காரு. ஓகே, இது வந்து நம்ம குரு மகாராஜரின் மனநிலை இப்ப என்ன அப்படின்னு பார்த்தா, அனைத்து பக்தர்களும் முதல் தீட்சை 2 தீட்சை 2ஆம் தீட்சை பெற வேண்டும். முதல் தீட்சை பெற்ற பிறகு 2வது பக்தி சாஸ்திரி செய்ய வேண்டும். பக்தி சாஸ்திரி செய்து முடித்த பிறகு 2ஆம் தீட்சை பெற வேண்டும். 2ஆம் தீட்சை பெற்ற பிறகு பக்தி வைபவம் செய்ய வேண்டும். பெரும் வைபவம் பக்தி என்பது. பாகவதத்தின் முதல் 6 காண்டங்களை நாம் படிக்கும் பொழுது கிருஷ்ணன் நம் ஹிருதயத்தில் குடிகொள்கிறார். அதை விட வைபவம் ஏதாவது இருக்கா? பக்தி நம் ஹிருதயத்தில் குடிகொள்கிறார். பிரபுபாதர் சொல்றாரு, பாகவதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் கிருஷ்ணர். ஃபர்ஸ்ட் சொல்றாரு பாகவதத்தின் ஒவ்வொரு ஸ்லோகமும் கிருஷ்ணர் அப்படிங்கிறாரு. பிறகு சொல்றாரு பகவத்கீதையின் ஒவ்வொரு சென்டென்ஸ், அதாவது முழு வாக்கியமும் கிருஷ்ணர் அப்படிங்கிறாரு. கடைசியில் சொல்றாரு இல்லை இல்லை, பாகவதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணருடன் நேரடி தொடர்பு பாகவதம் மூலமா வருகிறது. அதனால் 2ஆம் தீட்சை பெற்ற பிறகு மெதுவாக பாகவதத்தின் முதல் காண்டம் 2ஆம் காண்டம்னு போக வேண்டும். பிறகு பக்தி வைபவம் எடுக்க வேண்டும். அது முடித்த பிறகு பக்தி வேதாந்தம். அது பக்தி வேதாந்தம் மற்ற 6 காண்டங்கள், மொத்தம் 12 காண்டங்கள் சேர்ந்தால் பக்தி வேதாந்தம். அப்ப ஸ்ரீல பிரபுபாதர் என்ன கூறினார்னா, குருமராஜ் சொல்றார், பிரபுபாதரின் இச்சையை பூர்த்தி செய்வதே என் வாழ்க்கையின் குறிக்கோள். ஒவ்வொரு சிஷ்யருக்கும் ஏன் உயிர் வாழணும்? ஒரு சிஷ்யர் 16 மாலை ஜபம் பண்றாங்க, என்னைக்கு வேணா இறக்கலாம், என்னைக்கு வேணா இறக்கலாம். ஏன் உயிரை இந்த உடல்ல பிடிச்சு வச்சிருக்கணும்? ஒரே ஒரு காரணம் தான், என் குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக. பிரபுபாதர் என்ன சொன்னார்? பிரபுபாதர் இறக்கும் தருவாயில் இருக்கும்பொழுது நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளலாமான்னு கேட்கும்பொழுது, என்னுடைய குருவின் கட்டளையை நான் பூர்த்தி செய்யவில்லை, அது செய்யும் வரை நான் உயிருடன் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள். அதே மாதிரி குருமராஜ் இன்னைக்கும் இந்த உடல்லையே, அந்த உடல் அப்படி உடஞ்சு கிடக்கு, பீஸா. இதுக்கு மேல உடைய ஒண்ணுமே இல்லை குருமராஜ் உடல்ல. டாக்டர் எல்லாம் என்ன எப்படி ஒரு உடம்புல உயிர் ஓடிட்டு இருக்கு. அவருடைய இளமையா இருக்கிற சன்னியாசிகள் கூட இறந்துடுறாங்க, மறைந்துடுறாங்க. இன்னும் இந்த ஒடிந்து போன உடல்ல எப்படி இந்த உயிர் இருக்கிறதுன்னு மர்மமா இருக்கு அவங்களுக்கு. எப்படி இந்த மர்மம்? பெரும் மர்மமா இருக்கு. எதுவரை அந்த உடலில் உயிர் போகாது என்றால் தன் குருவின் கட்டளையை பூர்த்தி செய்யும் வரை போகாது. அதனால் ஒவ்வொரு சிஷ்யரும் தன் குருவின் கட்டளையை பூர்த்தி செய்வதை குறிக்கோளாக கொள்ள வேண்டும். தனிப்பட்ட கட்டளை வரணும்னு அவசியமே இல்லை. எவ்வளவு தெளிவா சொல்றாரு தெரியுமா? பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ், பக்தி வேதாந்தம். ஸ்ரீல பிரபுபாதரின் புத்தகங்களை படிங்கள். ஸ்ரீல பிரபுபாதரின் புத்தகங்களை படித்து சாஸ்திரி டிகிரி எல்லாம் வாங்குங்க. இதுதான் சொல்றாரு. இது வந்து ஒரு லீலை. இந்த அதாவது நிறைய லீலைகள்னா என்னன்னா, எங்கள்கிட்ட வந்து பர்சனலா நம்ம வீடியோ பண்ணும் போதும் மீட்டிங்ஸ்லயும் குரு மகாராஜ் இதை பல முறை கூறியிருக்கிறார். அடுத்தது என்னன்னா, அப்ப ஏன் இதை செய்ய வேண்டும்? ஏன் நான் முதல் தீட்சை 2ஆம் தீட்சை பெற வேண்டும்? முதல் தீட்சை பெற்றவர் அனைவரும் பக்தி சாஸ்திரி எடுத்த பிறகு உடனடியாக அவர்கள் பிராமண தீட்சை எடுத்து எத்தனை முடியுமோ அத்தனை நியமத்துல பிராமணர்கள். ஐயோ, நீங்கெல்லாம் பிராமணர் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே வைஷ்ணவர், நான் 16 மாலை ஜபம் பண்றேன், ஹரிநாமத்தை விட உயர்ந்தது எதுவும் இல்லை, முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணரை வழிபடுகிறேன், வைஷ்ணவன் பிராமணனிடையே உயர்ந்தவன் அப்படிங்கிறத வந்து பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக கடைநிலையான ஒரு தீட்சை அது. ஒரு ஹரிநாம தீட்சை எடுத்தவர் பிராமண தீட்சை எடுப்பதற்கு பூரண தகுதி உடையவர். என்னால் ஹரிநாமத்தை விட உயர்ந்தது எதுவும் கிடையாது.
அந்த தீட்சையை நீங்க பெற்றுட்டீங்க. அதில் ஒருவர் வைஷ்ணவரா மாறுறார். யஜ்ஞம் செய்யக்கூடிய தகுதிகள், யார் ஒருத்தர் ஹரிநாமத்தை தொடர்ச்சியாக குருவின் மூலம் தீட்சை பெடுத்து பண்ணிருந்தாங்களோ, யஜ்ஞம் செய்யக்கூடிய எந்த யஜ்ஞம் வேணா, அஸ்வமேத யஜ்ஞம் எல்லா யஜ்ஞமும் பண்ணக்கூடிய தகுதி இருக்கு, சாஸ்திரத்துல எழுதியிருக்கு. பிராமணங்கிறது இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய 4 வர்ணத்தில் ஒரே ஒரு வர்ணத்தின் அடையாளமே ஆகும். ஆனால் அதில் நமக்கு இந்த வைஷ்ணவ பிராமண தீட்சை இல்லையா, இது அற்புதமானது. மியூட் பண்ணுங்க எல்லாரும். விசேஸ்வரி கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. சோ அதனால என்ன பிரபுபாதர் சொல்றாருன்னா, வைஷ்ணவ தீட்சை இருக்கு இல்லையா, வைஷ்ணவ பிராமண தீட்சை, இதில் கொடுக்கப்படும் மந்திரங்கள் வெறும் பிராமண தீட்சையை காட்டிலும் அதிகமானது. அதுல வெறும் பிரம்ம காயத்ரி மட்டும்தான் வரும். இதுல கிருஷ்ண காயத்ரி, குரு காயத்ரி, கிருஷ்ண காயத்ரி மற்றும் கௌர காயத்ரி, காம காயத்ரி எல்லாம் வரும். சோ சிறியதுதான், ஆனால் எளிமையானது, சிறியது. இதில் பெரிய நியமங்கள் எதுவும் கிடையாது. கலியுகத்துக்கு ஒவ்வி செய்யக்கூடியதுதான். அதனால் பெரும் பயம் தேவையில்லை. இதையும் குருமராஜ் சொன்னார். சோ இது அடுத்த நிலை. அப்புறம் பக்தி வேதாந்தம் செய்ய வேண்டும். பக்தி வேதாந்தம் வரை செய்து முடிக்க வேண்டும். அதற்கு பிறகு பக்தி சர்வபூமா எனப்படும் சைத்தன்ய சரிதாமிரதம் புத்தகத்தையும் படிச்சு வாங்கணும். இதுவரை பக்தி சர்வபூமா பெரிய இன்ஸ்டியூட்ஸ்ல எதுலயும் வராததுனால குறைந்தபட்சம் பக்தி வேதாந்தம் வரை படிக்க வேண்டும். பாகவதத்தில் எல்லா காண்டங்களும் 12 காண்டங்கள் படித்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். 3 முறை படித்தால் அற்புதம். குருவின் கட்டளை நிறைவேற்றப்பட்டது. அப்ப இந்த சம்சார தாவா அனலித லோகா பிரணய காருணி, இப்படியாக சரியான வழிமுறைப்படுத்தி நம்மை இந்த பௌதிக தளத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட விதத்திலே குரு மகாராஜ் வெளியே எடுக்கிறார். குழப்பமே கிடையாது அவருடைய வழிமுறையில. தெளிவா இருக்காரு கிருஷ்ண பக்தியில். கிருஷ்ண பக்தியின் வழிமுறைகளில் குழப்பமே கிடையாது. ஏனென்றால் தன் குருக்கு பூரண சரணாகதி அடைந்து குருவை திருப்தி செய்து சேவை செய்து அவரிடமிருந்து நேரடியான கட்டளைகளை வாங்கி இன்று வரை தன் குருவின் கட்டளைகளுக்காகவும் தன் குருவின் இயக்கத்திற்காக மட்டுமே அந்த உயிரை வைத்துக் கொண்டு சேவை செய்து கொண்டு வரும் தூய பக்தர். அதில் மிக உயர்நிலையில் நிற்கிறார் நம்மளுடைய குரு மகாராஜ். அப்ப அடுத்தது இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சோ நான் சில இனிமையான லீலைகள் சிலது சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு. அதுல நம்ம இந்த பாடல மார்னிங் காலையில எந்திரிச்சோன்னா சம்சாரதாவா அனலித லோகா, ஒவ்வொரு பதத்திலையும் பாடலாம். ஒவ்வொரு பதத்திலையும் நிறைய லீலைகள் இருக்கு. நான் 1-2 பதம் இன்னைக்கு சொல்றேன். ஒரு பதம் எனக்கு ரொம்ப அற்புதமா ஞாபகம் வந்தது. அதுல குரு மகாராஜ் ஸ்ட்ரோக் வந்த பிறகு அவர் ஆயுர்வேதா சிகிச்சைக்காக கோயம்புத்தூர்ல அட்மிட் ஆயிருந்தார். கிட்டத்தட்ட 50 நாள் 48 நாள் அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தது. ஒரு நாள் வந்தார், ஒரு நாள் நெக்ஸ்ட் டே போனார். 50 நாட்கள் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிக இனிமையான லீலை நடந்தது. அந்த சம்சார தாவால வருது. சதுர்விதா ஸ்ரீ பகவத் பிரசாதோ ஸ்வாதன்ன திருப்தான் ஹரிபக்த சங்கான் கிருத்வைவ திருப்திம் பஜத சதைவ வந்தே குரு ஸ்ரீ சரண அரவிந்தம். சோ ஒரு குருவாகியவர் என்ன செய்கிறார் என்றால், பலவிதமான பகவத் பிரசாதங்களை பக்தரின் சங்கத்தில் இருந்து நாம் உட்கொள்ள நமக்கு வழிமுறை செய்து கொடுக்கிறார். மாயப்பூர்ல கதா கிச்சன், இங்க நம்மளுடைய ஆலயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜென்மாஷ்டமி, ஒரே ஒரு ரத யாத்திரைக்கு 2 நாள் நிறைய பேருக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு அத்தனை கமிட்டி, அத்தனை மீட்டிங், அத்தனை பிரச்சனை, அத்தனை ஒரு பெரும் பிரளயம் போல இருக்கும். ஆனால் மாயாப்பூர்ல 365 நாளும் பலவிதமான கிச்சனை ஏற்பாடு பண்ணி அந்த அத்தனை கிச்சன்லயும் தொடர்ச்சி அனுதினமும் பிரசாதம். 365 நாள் லாக்டவுன் கொரோனால கூட அங்க பிரசாத விநியோகம் நடந்தது. அத்தனை நீங்க போனீங்கன்னா இன்னைக்கும் போலாம், நாளைக்கு போலாம், நாளைக்கு எப்ப வேணா போங்க மாயப்பூருக்கு, அந்த கிச்சன்ல உங்களுக்கு பிரசாதம் கிடைக்கும். சோ இந்த ஏற்பாடு செய்தது அல்லாமல் மிக அற்புதமான இங்க கோயம்புத்தூர்ல ஒரு லீலை நடந்து நான் வேகமா சொல்லிடுறேன். என்னன்னா, அங்க அட்மிட் ஆயிருந்தாரு. அவர் உள்ள அவருக்கு ஒரு காட்டேஜ், ஒரு வீடா இருக்கும், சின்ன கார்டன் மாதிரி இருக்கும், துளசி இருக்கும் வாசல்ல. அப்புறம் வெளியே பெரிய கார்டன் இருக்கும். குருமராஜ் உள்ள இருப்பாரு. சாயந்தரமானா தன்வந்திரி ஆலயம் இருக்கும். தன்வந்திரி அந்த ஹாஸ்பிட்டலோட ஆலயம் தான். அவரை நடைப்பழக்கம் கொடுத்திருந்தாங்க. அவருக்கு ஸ்ட்ரெச்சர்ல தான் இருந்தாரு. முதல் நடந்தது கோயம்புத்தூர்ல தான் நடந்தாரு. அப்ப நடைப்பயிற்சிக்காக தினமும் சாயந்தரமானா ஒரு 6:30-7 மணிக்கு
அவர் இறங்கி அப்படியே நடந்து 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 1 2 3 எண்ணுவோம், எத்தனை நடை நடந்தாங்கன்னு டாக்டர்கிட்ட சொல்லணும் பாதம். அப்போ அப்படியே நடப்பாரு, நான் எண்ணணும் 1 2. அப்போ ஹரே கிருஷ்ணா சொல்ல சொல்லுவாரு, கீர்த்தன் பின்னால சில பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, எண்ணணும். அப்படியே நடந்து தன்வந்திரி கோயிலுக்கு போவார். போய் தன்வந்திரிக்கு தர்சனம் பண்ணிட்டு அப்புறம் எல்லாருக்கும் தர்சனம் பண்ணிட்டு வருவார். இப்படியாக ஒரு 3 4 நாள் ஒரு வாரம் நடந்தது. நடந்துட்டு இருக்கும்போது மத்தியானம் அவருக்கு நிறைய சேவகர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு பக்தர்களின் குழு வந்து ஒவ்வொரு நாளும் பிரசாதம் கொண்டு வருவாங்க, சேவகர்களுக்கான பிரசாதம். அவருக்கான பிரசாதம் அங்கேயே நைவேத்தியம் செஞ்சு அங்கேயே கிச்சன்ல நைவேத்தியம் பண்ணி அவருக்கு மெனு கொடுத்துட்டு. அப்போ ஒரு முறை மாதாஜிகள் 4 5 பேர் வந்திருந்தாங்க. அப்போ நாங்கெல்லாம் குரு மகாராஜோட புகழெல்லாம் அந்த வெளியில இருக்கிற கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். உள்ள சர்வெண்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தது. ஒரு 2 மணி 1:30 2 மணி அந்த மாதிரி இருக்கும். பாத்திரம் எல்லாம் அவங்க எடுத்துட்டு கிளம்பணும். மாதாஜி கிளம்பணும், கொஞ்சம் ஏதாவது குரு மகாராஜ் பத்தி சொல்லுங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி தன்வந்திரி கோயிலுக்கு டெய்லி வராரு குரு மகாராஜ் அப்படின்னு சொன்னேன். கார்டன்ல வெளியே உட்காந்துருக்கோம், குரு மகாராஜ் உள்ள சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்போ பேசிட்டு இருக்கோம். அப்போ வந்து அப்படியே மாதாஜி என்னெல்லாம் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு தன்வந்திரி யாருன்னா நாங்க சொன்னேன், இந்த மாதிரி கிருஷ்ணர் தான், கிருஷ்ணனுடைய அவதாரம் தான். அந்த பார்க்காடுல கடையும் போது வந்தாரு, இந்த இது அமிர்த கலசத்தை எடுத்துட்டு, அதுவும் கிருஷ்ணனுடைய அவதாரம். அப்போ அப்படின்னு சரி வேற யாரெல்லாம் இங்க பார்த்தா இல்ல மாதாஜி, நான் வந்திருக்கேன் ஏற்கனவே இந்த கோயிலுக்கு. நிறைய டெமிகாட்ஸ் எல்லாம் தேவர்களா இருப்பாங்க, கணேசர், முருகன், பார்வதி, சிவா, ஐயப்பன், இவங்கெல்லாம் இன்னும் யார் யாரோ இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு. ஆமா அப்படின்னு. ஆமா. அப்ப நான் சொன்னேன், என்னன்னாலும் தன்வந்திரி கிருஷ்ணர் தானே, அதனாலதான் குரு மகாராஜ் போறாரு அந்த கோயிலுக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க, பாவம் மாதாஜி அவங்களுக்கெல்லாம். ஆமா. அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன மாதாஜி, அவங்களுக்கெல்லாம் பிரசாதம் நைவேத்தியம் பண்ணுவாங்களா, இங்க கிடைக்கிறதுலாம் கிருஷ்ண பிரசாதமா, இங்க பிரசாதம் வாங்கி சாப்பிடலாமா, அப்பம் எல்லாம் விக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இப்ப பேசிட்டு இருக்கும்போது அப்ப நான் சொன்னேன், ஆமா இல்ல அது கொஞ்சம் யோசனை ஆயிடுச்சு. அப்ப நாங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப பாவம் இல்ல, இந்த தேவர்கள்லாம் இங்க சுத்தி இருக்காங்க, இங்க கணேசர், முருகர் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, தன்வந்திரிக்கு நைவேத்தியம் பண்ணி பண்ணி எடுத்து கொண்டு வந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுப்பாங்களா வந்து, இல்ல அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை, அவங்க வாய் பார்த்துக்கணும், அவங்க வாய் பார்த்துட்டு இருப்பாங்க, கொண்டு வந்து ஸ்டால்ல வித்துடுறாங்க தன்வந்திரியோட பிரசாதத்தை. அந்த அப்பமெல்லாம் தன்வந்திரி தான், நீங்க வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. குரு மகாராஜ்க்கும் டெய்லி நைவேத்தியம் பண்ணோம்னா பூஜாரியே கொண்டு வந்து சந்தனமும் சின்ன பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த அப்பத்தை நாங்க எல்லாரும் சர்வன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு குரு மகாராஜுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப நம்மெல்லாம் அப்படியே மாத்தாஜி நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நமக்கெல்லாம் கிடைக்குது, அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சிரிச்சுட்டோம். எல்லாம் ரொம்ப சிரிச்சுட்டு, பாரு பாவம் அங்க உட்காந்து வாய் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாதாஜிகள் கிளம்பி போயிட்டாங்க. பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு அவங்களும் வீட்டுல வேலை இருக்கு, காலம்பரில இருந்து அவங்க குக் பண்ணியிருக்காங்க. இப்போ போயிட்டாங்க. ஒரு 2:30 3 மணிக்கு, 2:30 மணி 3 மணிக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ குரு மகாராஜ் ஒரு 4:30 மணிக்கு எழுந்திருந்து வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நடப்பாரு, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவாரு. அப்புறம் ஒரு 4:30 மணி இருக்கும். டெய்லி அவரோட கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் அவர் வந்து விநியோகம் பண்றதுக்கு நான் போய் பழங்கள் ஏதாவது ஆப்பிள் ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் வாங்கி வந்து டெய்லி வந்து கொடுப்பேன். அவர் கிளாஸ் முடிச்சப்பறம் நைவேத்தியம் பண்ணி ஒன்னொன்னு எடுத்து வச்சுட்டு குரு மகாராஜ் எல்லாருக்கும் கொடுப்பாரு கிளாஸ் முடிச்சோம். அது நான் தான் வாங்குறேன்னு அவருக்கு தெரியும். அப்போ அந்த ஹாலில் எப்படி நடந்து வந்தாரு, கிச்சன்ல நம்ம எல்லாம் சும்மா ஹெல்ப் பண்ணிட்டு அங்கதான் நின்றுட்டு இருப்போம். வந்து இப்படியே பார்த்தோம், திடீர்னு என்ன கூப்பிட்டாரு. நான் கிச்சன்ல இருந்து இப்படி வந்தேன், என்ன எஸ் குரு மகாராஜ் அப்படி. இப்போ அவர் சொன்னாரு, இன்னைக்கு வந்து எனக்கு நிறைய பழம் வேணும், மாம்பழம், நிறைய பழங்கள், எனி பழம் ஓகே, 2 பிளேட் வேணும்னாரு. 2 பிளேட்டு ஃபுல்லா நிறைய பழம் வேணும். ஓகே குரு மகாராஜ் அப்படின்ட்டு, உடனே வேணும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி நான் உடனடியா 2 வீலர் எடுத்துட்டு போய் மடமடன் நிறைய அங்க பழமுதிர் இருக்கு பக்கத்துலயே, நிறைய பழம் வாங்கிட்டு 2 தாம்பாளம், பெரிய பெரிய தாம்பாளமும் வாங்கிட்டு வந்துட்டு, எது கேட்கிறாருன்னு தெரியல, வாங்கியாச்சு. வாங்கி ஃபுல்லா அடுக்கியாச்சு. அதை தவிர அவருக்கு வந்து பாக்ஸ்ல வந்து விநியோகம் பண்றதுக்கு அது எப்பயும் போல வாங்கி அது கொண்டு வந்து வச்சாச்சு. அப்போ உடனடியே வாங்கிட்டு வர சொன்னதுனால வாங்கிட்டு வந்தோம். உடனடியே உள்ள போயிட்டு உடனே கிளம்புவாரு, சாயந்தரம் உடனே கிளம்புவார் கோயிலுக்கு. அப்புறம் வந்துதான் கிளாஸ் கொடுப்பாரு. அப்போ அங்க போகும்போது சொன்னாரு, டேக் த 2 பிளேட்ஸ் அப்படின்னாரு. இந்த 2 பிளேட்டையும் கொண்டாந்தாரு. சரி என்னன்னா 2 பிளேட் இன்னொரு மாதாஜிட்டையும் கொடுத்து நாங்களும் 2 பிளேட் ஃபுல்லா ரொப்பி எடுத்துக்கிட்டோம். எடுத்து நேரா போனோம். போனா அவர் பின்னாடியே தன்வந்திரி கோயிலுக்கு போனார். தன்வந்திரி கோயில்ல போயிட்டு பூஜாரிட்டு கொடுக்க சொன்னார். 2 பிளேட்டையும் கொடுக்க சொல்லிட்டு 2 பிளேட்டையும் நைவேத்தியம் பண்ண சொன்னார். எப்பயுமே பூஜாரி அதாவது நம்ம சில டைம் கொஞ்சமா கொடுப்போம், 2 மாங்காய் 4 மாங்காய் எடுத்துன்னு மாம்பழம் அந்த மாதிரி எடுத்துன்னு போவோம். ஸோ அந்த 2 நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த 2 பிளேட்டையும் திருப்பி கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே குரு மகாராஜ் சொன்னாரு, கீப் 1 பிளேட் ஃபார் டிவோட்டிஸ். ஒரு பிளேட்டை வந்து டிவோட்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வச்சு, இன்னொரு பிளேட்டை எங்க கூட கொண்டான்னு சொல்லிட்டு பரிக்கிரமா ஃபுல்லா சுத்தி சிவனுக்கு, பார்வதிக்கு, எல்லாத்துக்கும் அதுல இருந்து ஒவ்வொரு மாம்பழம் வச்சாரு. எல்லாருக்கும் கொடுத்தாரு.
அற்புதம் தன்வந்திரியோட மகாபிரசாதம் எல்லாம். ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் கி சமஸ்த சாஸ்திரைர், எல்லா சாஸ்திரங்களும் அவர் சாட்சாத் ஹரி பரமாத்மா அப்படின்னு சொல்லுது. நாங்க வெளியே எங்கேயோ 4-5 மாதாஜி பேசிட்டு ஐயோ பாவம் சொல்லி அவங்களை பத்தி நினைக்கணும். குரு அதுக்கு ஏற்பாடு பண்றார். பகவத் பிரசாதத்தை விநியோகிக்க கூடிய தகுதியுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆச்சாரியார். அப்படியே நம்பவே முடியல. முடிச்சுட்டு வந்து அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுது எனக்கு. இவர் யார் இப்படி நான் புரிஞ்சுக்காம சாதாரணமா நினைக்கிறேனோ, இந்த குரு எப்பேற்பட்டவர், எப்படி நாங்க 4 பேர் 5 பேர் வெளியே பேசினது அவருக்கு எப்படி எல்லாமே தெரியும். குரு மகாராஜுக்கு அவருக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. தெரியாத மாதிரி இருப்பாரு. பௌதிக விஷயங்கள்ல தன்னை போட்டு உழைப்பிக்கிறது அவர் வந்து இல்லை. ஏன் சொல்றது இல்ல, ஃபேமஸ் ஆகிறதுக்கு வா நான் என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்றேன், அதெல்லாம் கிடையாது. அவன் அப்படிதான் என்னுடைய சிஷியர் கட்டுப்பட்டவன், அப்படிதான் கோணவன்லாம் நினைப்பான். இவனை எப்படி நேர்வழிப்படுத்துறது, எப்படி இவனை கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்துறதுன்னு மட்டும்தான் அவருடைய குறிக்கோள். தன் குறிக்கோள் மாறாம போவார் அவரு. 1008 குப்பை நமக்குள்ள இருந்தாலும் அதெல்லாம் தெரியும், விட்டுருவாரு. நம்மளும் பயப்படாம போலாம். அவ்வளவு ஒரு அற்புதம். அப்படியே திகச்சு போயாச்சு. அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுது எனக்கு. ஹவ் ஹி நோஸ், எப்படி தெரியும். அன்னில இருந்து கிளம்பி திரும்பி வர்ற வரைக்கும் அனுதினமும் எல்லா ஐயப்பன்ல இருந்து எல்லாருக்குமே அந்த தன்வந்திரியோட மகாபிரசாதத்தை விநியோகிச்சிருக்காரு. 2 பழம் 3 பழம் கொடுத்து, சில பேர் 2 சொல்வாரு, சில இடத்துல 3 சொல்வாரு. அவர் பேசுறாரு அந்த டெமிகாட் கூட தெரியும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, வித்தியாசமா சொல்வாரு. சுத்தி வந்து ஒரு நாளைக்கு முருகனுக்கு 2 வை அப்படின்னா 2 வச்சோம். ஒருவேளை தன் அப்பா அம்மாட்ட இருந்து மாம்பழம் கிடைக்கல, இன்னைக்கு தன்வந்திரில இருந்து கிடைச்சிருக்கு, எனக்கு 2 கூட கேட்டாரா தெரியாது. பட் 2 வைக்க சொல்வாரு ஒரு டைம். ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த லீலை. இதே மாதிரி இன்னும் ஒரு லீலை சொல்லி நான் முடிச்சிடுறேன். பெங்களூர்ல இதே மாதிரி இன்னொரு டைம் குரு மகாராஜ் வந்து எல்லாத்தையுமே அதே தன்வந்திரி இதுல வந்து எல்லாமே கிருஷ்ண உணர்வுல தான் பார்ப்பாரு. அவருக்கு வந்து பகவானின் புனித நாமம் ஆன்மீகம் தனி பரமஹம்சா அப்படின்னா என்னன்னு இப்ப 2 நாள் முன்னாடி மெசேஜ் போட்டிருக்காரு. நீங்க பாருங்க, இது ஜெயபதாத சுவாமி ஆப்லயும் வந்திருக்கா இல்ல அந்த மந்த்லி மெசேஜ்ல வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. பரமஹம்சாவாகணும் நீங்க எல்லாம். பரமஹம்சான்னா ஆன்மீகத்தையும் பௌதிகத்தையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய தெரியணும். அதுல வந்து எப்படி ஒரு அன்னப்பறவையானது பாலும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை குடித்து விட்டு தண்ணியை விட்டு விடுகிறது, அதே போலவே இந்த உலகத்துல பௌதிகமும் ஆன்மீகமும் கலந்து இருக்கும்போது நிறைய பௌதிகம் இருக்கு, கொஞ்சம் ஆன்மீகம் இருக்கு. அதில் நாம் ஆன்மீகத்தை மட்டுமே, நாம் உடல் அல்ல ஆத்மா, மேலும் பக்தி தொண்டுதான் ஆன்மீகத்தின் பூரணத்தை அடையக்கூடிய கிருஷ்ணருடன் உறவை ஏற்படுத்தக்கூடியது. அதை அப்படி பிரிச்சு எடுத்து அதை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு குணத்தை வளர்த்துக் கொள்வதும் அந்த தளத்தில் மட்டுமே வாழக்கூடியது. ஒரு பிரபுபாதர் சொன்னார், ஃபிஷ் டோன்ட் டச் வாட்டர். அதாவது மீனாக இரு, ஆனா தண்ணியை தொடக்கூடாது. நீ மீனா இருக்கணும். மீன் எங்க வாழும்? தண்ணியில் தான் உயிர் வாழ முடியும். அதால அந்த மீன் தண்ணியில் தான் வாழும், ஆனா நீரை தொடாதே. எப்படி நீரை தொடாம தண்ணிக்குள்ள வாழறது, அதே போல பௌதிக உலகம் என்பது இந்த நீர். நீ மீனாகத்தான் இருக்க, இந்த உலகத்துலதான் இருக்க, முக்குணங்களுக்கு ஆட்பட்டு இருக்க, பௌதிக உடல் இருக்கு, அதோட துக்கங்கள் எல்லாம் வருது, எல்லாமே மீனா இரு. ஆனால் டோன்ட் டச், நீயா போய் தண்ணியை தொடாத. நீ தண்ணியை தொடாத, தண்ணி உன்னை சுத்தி இருக்கட்டும் அப்படின்னு. அதே போல குரு மகாராஜ் வந்து தனியா எடுத்து பார்த்தாரு. அது வந்து அவ்வளவு அழகா இருந்தது. எப்படின்னா இந்த அதே ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல நிறைய லீலைகள் நடந்தது. ஒண்ணு வந்து ஒரு நாள் வந்து ரூம்ல இருந்து வெளியே வராரு. அவருக்கு எப்பயுமே இங்கெல்லாம் ஒழுகும் இந்த மாதிரி. அப்ப வந்து கண்ணுல இருந்தாலும் கூட ஒழுகின்னு இருந்தது. அப்போ கண்ணெல்லாம் இப்ப சர்ஜரி எல்லாம் பண்ணி நல்லா இருக்காரு. சின்ன சின்ன எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் உடனடியா சரி பண்ணிடுறாங்க. சின்ன சின்ன சர்ஜரியோ ஏதோ பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி மனமனன்னு சரி பண்ணிடுறாங்க. அப்ப வந்து எப்பயுமே அவர்கிட்ட வந்து 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று இந்த வாயில தண்ணி அடிக்கிறாரு, ஏன்னா நாக்குல எச்ச ஊறாது. இன்னொன்னு டிஷ்யூ, இந்த டிஷ்யூ பாக்ஸ் இருக்கும்ல, அப்போ அந்த டிஷ்யூ பாக்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும். அதுல இருந்து தொடச்சுட்டே இருக்கணும். வாயில ஒழுகிறது, கண்ணில் ஒழுகிறது. சளி இப்ப வந்து ரொம்ப சளி வருது, அப்ப சளி அவ்வளவு கிடையாது, ஆனா கண்ணுல இருந்து நீர் ஒழிஞ்சுட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து இந்த அடையாளங்கள் சைத்தன்ய மகாபிரபுக்கு இருந்ததாகவும் ராஜா பிரதாபருத்ரர் வந்து இவர் ஏன் இப்படி இருக்காரு இப்படி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசாம போனதாகவும், ஜெகநாதர் கனவுல வந்து நான் தான் அந்த மகாபிரபுன்னு காமிச்சதாகவும், அப்புறமா பிரதாபருத்ரர் சரணடைஞ்சதாகவும் சைத்தன்ய லீலால குருமராஜோட புத்தகத்துல வரும். இதெல்லாம் குருமராஜோட புத்தகத்துல அற்புதமான சைத்தன்ய லீலை வருது. சாதாரண பாமர மக்கள் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அலறிண்டு ஓடி வந்து பக்தனாக போறான். இந்த உலகத்தை பூர்ணமாக கிருஷ்ண பக்தி பண்ணாம குருமராஜ் இங்கிருந்து கிளம்ப மாட்டார்.
பூரணமா உலகம் முழுசும். இது வந்து சும்மா குரு மகாராஜ் அதனால பெருமைக்காக அவங்க அப்படி பேசுறாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. அறிவியல் பூர்வமாக ஆதாரபூர்வமாக சொல்றேன், சாட்சியங்கள் கொடுக்க முடியும். அப்ப வர்றாரு பிரேம், பிரேமம், பிரேம் அப்படின்னே சொல்றாரு. இது என்ன பிரேமம் பிரேமம் சொல்றாருன்ட்டு நாங்க பாக்குறோம், புரியவே இல்லை. அப்போ உடனே என்ன பண்றாரு, அந்த டிஷ்யூ பாக்ஸ் ஒரு பக்தர் வச்சிருக்காரு, அவர் முன்னாடி இப்படி எடுத்துட்டே வராரு, எங்கேயாவது ஒழுகுனா தொடக்கணுங்க இருக்காரு சேவகர், அப்படியே மறைச்சிடுறாரு. மறைச்சிட்டு அது பிரீமியர்னு எழுதியிருக்கு, PREMIERன்னு எழுதியிருக்கு. அந்த IER மறைச்சிட்டு பிரேம் பிரேம் உடனே எஸ் குரு மகாராஜ் கிருஷ்ண பிரேம் 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 அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு 2-3 நாள் ஆயிருக்கும். அப்ப பிரபு வந்து ஒரு பாஸ்டிங் சொன்னாரு. இது வந்து நாங்க போயிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் பிரபு சொன்னாரு, இன்னைக்கு குரு மகாராஜ் வந்து பாத்ரூம்ல ரூபா ரூபான்னு சொன்னாரு. தமிழ் பக்தர்கள் வந்திருந்தாங்க நிறைய பேரு. அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து தினமும் வந்து சேவை பண்ணுவாங்க, குளிக்க வைக்கிறது இதெல்லாம். அப்போ என்னன்னா ஒரு பக்தர் வந்து இந்த பனியன் போட்டுக்குவாங்கல்ல, பனியன் ரூபா பனியன் ஜட்டிகள் அதுல ரூபா அப்படின்னு எழுதியிருக்கீங்க. யாரும் அது கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா அவர் குளிக்கும் போது பகவானுடைய புனித நாமங்கள் அவர் கண்முன் வருகின்றது. அது வந்து அதாவது உலகத்திலிருந்து வெட்டப்பட்டு விட்டார். எத்தனை பிரயாணம் செய்தாரோ அதிலிருந்து வெட்டப்பட்டு விட்டார். ஒரு கிளாஸ் ரூம்ல மாஸ்க் போட்டு அடைக்கப்பட்டு விட்டார். ஜெயில அடைக்கிற மாதிரி அடைச்சாலும் முழுமுதற் கடவுளின் புனித நாமங்கள் அவரை தேடி வருகின்றன. இது வந்து பல இடங்கள்ல நாங்க பார்த்திருக்கோம். குரு மகாராஜ் அவர் நாமத்தை சொல்றாரு, எப்பயுமே பகவானுடைய நாமத்தை செய்யறாரு. பயிற்சியாளராகவே நம்ம பார்க்கிறோம். பயிற்சியாளரை மீறி கிருஷ்ணர் அவரை தேடி வருகிறார். கண்ணீர் விடுறாங்க விக்கிரகம் அவருடைய கீர்த்தனத்துக்கு. அப்பேற்பட்ட குரு. சோ அவர் ரூபா 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ரூப கோஸ்வாமி சம்பந்தமா நிறைய பேசியிருக்காரு. அப்ப வந்து பக்தர்கள் ஏன்னே புரியல. அப்புறம் குளிச்சு முடிச்சப்போ அந்த பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குர்தாவை கழட்டி வச்சுட்டு அவருக்கு வந்து பாத்ரூம் கூட்டிட்டு போவாங்க, குளிக்க வைப்பாங்க. அப்ப ஒரு பக்தருடைய ஷர்ட்ல அந்த பனியன்ல ரூபான்னு எழுதியிருக்கு. சோ இந்த நாமங்கள் அவரை தேடி வருவதை பார்த்தோம். அதே மாதிரி அடுத்தது வந்து இந்த பிரேம், அதாவது கிருஷ்ணர் வந்து தொடர்ச்சியாக குருமராஜிடம் நான் உன்னிடம் இருக்கிறேன், இந்த உடல்நிலைக்கு நான், அதாவது அடுத்த கட்டத்திற்கு இப்ப அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இது ஏன் இப்படி குருமராஜ் அடைக்கப்பட்டிருக்கார்? வெறும் குரு எல்லா சிஷியர்களுடைய உங்க சிஷியர்களுடைய சக்தி குருவுடைய சக்தியோட உயர்ந்ததா? சிஷியர்கள் அனைவரும் பாவம் செய்து குருவை கை கால் வராம செஞ்சிருவாங்களா? அப்பேற்பட்ட மிக தளர்ந்த குருவாரு. அப்பேற்பட்ட தளர்ந்த குரு அவர் கிடையாது. குருவின் கிருஷ்ணரின் சக்தி ஆவேஷ அவதாரம் அவர். எல்லா சாஸ்திரங்களும் சொல்றது 3 திருபுவனமும் பாடுது அவருடைய புகழை. சோ கிருஷ்ணர் அவரை தேடி வருவார். அப்பேற்பட்டவர் நம்ம குரு மகாராஜ். சோ இந்த ரூபா அப்படிங்கிற ரூப கோஸ்வாமி ஞாபகப்படுத்துறாரு, நான் இருக்கேன், டோன்ட் வரி. அடைக்கப்பட்ட நிலை எதுவுமே இல்ல. 40-50 நாள் உலகத்தையே பார்க்க முடியாது, யாரும் போக விட மாட்டேங்கிறாங்க, பேச விட மாட்டேங்கிற பக்தர்கிட்ட பேச முடியாது, சமாதி நிலை போல. அப்போ அடுத்தது இன்னொரு டைம் பெங்களூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இதே மாதிரி அட்மிட் ஆகி, பக்கத்துல வந்து பயங்கர சீரியஸ் ஆகி அட்மிட் ஆகி அவர் இதுக்கு வந்தாரு. ஒரு கோத்ரேஜ் அபார்ட்மெண்ட்னு சொல்லி இந்த ஆஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல தான் தங்குவார் குரு மகாராஜ். ஆப்போசிட்ல பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கதான் அட்மிட் ஆயிருந்தாரு. அங்க ஒரு கிறிஸ்துவ நர்ஸை வந்து அவர் ஜபம் பண்ண வச்சாரு. ஜபமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அந்த நடந்தது லீலை நடந்த இடம் எய்தாப்புல வந்துட்டு அவர் மேல தங்கி இருந்தாரு. அப்புறம் கோயிலுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம், அதனால கோயிலுக்கு போறோம், கிளம்புறோம். அப்போ அவரு லிப்ட்ல இறங்கி வராரு. உலகத்துக்குள்ள கனெக்ஷனே இல்லையே. ஒரு வீல் சேரு, அவரோட ரூமு, அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஏர்போர்ட், அங்க இருந்து ஏதோ ஒரு ஆலயம், இப்படிதானே அவரு, வேற எந்த கனெக்ஷனும் இல்லையே. அப்போ இறங்குறாரு. இறங்கி திரும்பி வீல் சேரு இப்படி திருப்பி படியில இப்படி இறக்குறாங்க. இறக்கி கொண்டு கார்ல ஏத்துறாங்க. நாங்க நிறைய பில்டிங்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸ், பயங்கர இங்கிலீஷ் நேம்ஸ், எல்லாம் ஃபாரின் பேர் தான். ஏறும்போது ஹலாதரா 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 அப்படின்னே சொல்றாரு. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே ஏறாரு அவரு. அப்ப நான் எனக்கு குருமராஜனா ஹலாதர் ஹலாதர் அப்படின்னு திரும்பி பார்த்தா, என்னடா இவங்க சொல்றாங்க, எத சொல்றான்னு பார்த்தா, குருமராஜ் தங்கி இருக்க அந்த பில்டிங் பேர் ஹல்தர், HALDAR. அது ஸ்டைலா இங்கிலீஷ்ல என்னென்னமோ பேர், வுட், ரோஸ் வுட், என்னென்னமோ பேர் வச்சிருக்காங்க ஒரு பில்டிங்க்கு. இவர் தங்கி இருக்கிற பில்டிங் பேர் HALDAR, ஹல்தர். ஹலாதர். சோ பலராமரின் அரவணைப்புல தான் அவர் இருக்காருங்க. சோ தொடர்ச்சியாக இதே போல அவர் வகுப்பு எடுக்கும்போது சைத்தன்ய லீலை அனுதினமும் நான் மொழிபெயர்த்தேன்.
ஒவ்வொரு நாளும் அவர் சொல்ற லீலைக்கு வானம் வந்து அந்த மாயாப்பூரின் வானம் வந்து பிரதிபலிக்கும். ஒரு முறை சொல்றாரு, சைத்தன்ய மகாபிரபு சுத்தி சுத்தி ஆடுறாரு. அவர் தலைமையில வந்து கேர்லி ஹேர், நல்லா சுருட்ட முடி. நவத்வீபத்துல முதல்லயே சின்ன யங் பாயா இருக்கும்போது, இளமையான பையனா இருக்கும்போது பூக்கள்லாம் இருக்கு, தலையில வெள்ளை வெள்ளை பூ வச்சிருக்காரு, சுருட்ட முடி. அப்படி சுத்தும் போது ஒரு வெண்குடை, ஒரு கருப்பு குடையில வந்து வெண்பூக்கள் வந்து சுத்தி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அது கூட என்னாச்சு, மழை பெய்யும் போது கொடை பிடிப்போம், அந்த மாதிரி அவர் வந்து வேர்வை துளி வந்து மழை துளி மாதிரி வந்து எல்லார் மேலேயும் படுது, எல்லா பக்தர்களும் அந்த துளியில நனையிறாங்க அப்படின்ற அந்த அதை விளக்குறாரு. அதை எடுத்துட்டு இருக்கும்போது என்னாச்சு, பக்தர்கள் வெளியே இருக்காங்க, நல்ல வானம், கிளியரா இருந்த வானம், திடீர்னு பார்த்தா சிறு 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 துளியா ஃபுல் தண்ணி, அப்படியே இந்த ஆர்த்தி முடிச்சப்பறம் எல்லார் மேலேயும் தெளிப்பாங்கல்ல, அந்த மாதிரி எங்க மேல எல்லாம் தண்ணி தெளிச்சது வானம். அப்படி மாயாப்பூர் தாமம் குரு மகாராஜின் அனுதினமும் பல தேவர்களும் பலரும் வந்து அது கேட்கறாங்க. கிளாஸஸ் மட்டும் எங்களுக்கு புரிஞ்சுது. இந்த மாயப்பூர் தாமம் சாதாரணம் கிடையாது. இங்கே பல தேவர்கள் குடிலமைத்து இருக்காங்க. சிவபெருமானும் பார்வதியும் குடிலமைத்து இங்கு வழிபடுகிறார்கள். நரசிம்மப்பள்ளி பேர் தேவப்பள்ளி. அங்க தேவர்கள் மனிதர்கள் பார்க்க முடியாத நிலையில் குடிலமைத்து அங்கு ஹரிநாமத்தை ஜபம் செய்கிறார்கள். இதெல்லாம் சும்மா வாய் மூலமா சும்மா கேட்டிருக்கோம் காது மூலமா, தவிர அதுக்கான ஒரு உணர்ச்சி நிலை அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஐயோ, யாரெல்லாம் இருக்காங்க என்னன்னே தெரியல, நிஜமாலுமே இங்க தண்ணி தெளிச்சு விளையாடுறாங்க போல இந்த பக்தர். பல நாட்கள் பல முறை ஆச்சாரியார்களும் பேசுவார்கள். திடீர்னு ஒரு சீனியர் பக்தர் இறந்து அவங்க அவங்க பாடி வந்து வந்தது. அது சம்பந்தமா பிரபுபாதருடைய பொருளுரையில வந்தது அன்னைக்கு. சோ அனுதினமும் ஆச்சாரியார்களும் பஞ்சதத்துவாவும் ராதா மாதவரும் அவருடன் வாசம் புரிகிறார்கள். நரசிம்மரும் வாசம் புரிகிறார்கள். ரூப கோஸ்வாமி, அனைத்து கோஸ்வாமிகளும் அவருடன் அரவணைத்து அவர் கூட இருக்காங்க. அவர் கூட தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கிறார்கள். இந்த இந்த ரியலைசேஷன் எல்லாம் நிறைய வந்தது இந்த மாதிரி லீலைகள்னால. நிறைய இருக்கு, பட் இந்த இந்த லீலைகள் எனக்கு உண்மையோட உடனடியாக ஞாபகம் வந்தது, நான் சொல்லிட்டேன். இப்போ நேரம் ஆயிடுச்சு, அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஜெய் ஜெய் பதாக சுவாமி குரு மகாராஜ் கி ஜெய், ஜெய் பாத் கி ஜெய், ஜெய் ஜெய். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நிறைய நேரம் இல்ல, விசேஷடி நேரம். ரொம்ப அழகா சொன்னீங்க மாதாஜி. குரு மகாராஜை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்களை மாதிரி கூடயே இருந்த உங்களுக்கு தான் தெரியும் அவரை பத்தி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மாதாஜி, அதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆயிடுச்சே, மறுபடியும் ஒரு வாரம் காத்திருக்கணுமே குரு மகாராஜோட லீலைகள் கேட்க. வெறும் அமிர்தமா இருக்கும். ஆனா கொஞ்சம் அறிவுரையும் கொடுக்க சொன்னதுனால நான் கொஞ்சம் அறிவுரையும் கொடுத்தேன். ஆனா லீலை மட்டுமே சொல்லிட்டே இருக்கலாம். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவத் பிரணாமம் மாதாஜி. ஹரே குரு கிருஷ்ணா. மகாராஜ் ஹரே கிருஷ்ண மாதாஜி. தண்டவத் பிரணாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. குரு மகாராஜின் லீலைகள் ஏதாவது சொல்லுங்க மாதாஜி, கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எது ஹரே கிருஷ்ணா, எப்படி இருந்தாலும் ஓகே, எது இருந்தாலும் ஓகே. ஹரே கிருஷ்ணா. நீங்க மறுபடியும் வந்து சொல்லணும் மாதாஜி, ரொம்ப நல்லா சொல்றீங்க. அந்த கண்ணு முன்னாலே அந்த வர்ணனை நீங்க சொல்லும் போது ரொம்ப இதுவா இருக்கு எங்களுக்கு. அந்த பிராமண இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி நீங்க சொன்னீங்க பாருங்க. நான் பிராமண தீட்சை வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு. இப்ப நீங்க சொன்ன பின்னால அது எவ்வளவு முக்கியத்துவம்னு தெரியுதுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எங்களுக்கும் பல வருஷம் தெரியவே இல்லை. அங்க மாயப்பூர்ல நாங்க இந்த இருந்த 5 வருஷத்துல நாங்க உண்மையா நிறைய தவறா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு. இன்னொரு விஷயம் சூப்பரா இன்னொரு சின்னதா சொல்லிடுறேன். ஏகாதசி, என்ன ஏகாதசி பத்தி ஒரு வீடியோ நான் பண்ணினேன். நிறைய வீடியோ பண்ண சொன்னார். துளசி பத்தி, ஏகாதசி. லாக்டவுன்ல எல்லாரும் வீடியோ தானே பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால அப்ப நான் ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அனுப்பினாரு மெசேஜ். அப்ப சரி ஏகாதசியை பத்தி ஒண்ணு பண்ணலாம். ஏற்கனவே எனக்கு மனசுக்குள்ள இருந்தது, அழகழகா படமெல்லாம் போடலாம்ல, அதனால ஏகாதசியை பத்தி பண்ணலாம்னு சொல்லி ஒரு துளசி எல்லா பத்தியும் பண்ண சொன்னேன். அப்போ துளசி பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஏகாதசி பத்தி பண்ணும்போது அந்த ஏகாதசி உடைத்தால் ஏகாதசியை தெரியாம பாதியில உடைச்சிடணும். அப்ப வந்து இதெல்லாம் பெரிய அதிர்ச்சியா இருந்தது. ஐயோ, குரு மகாராஜ் இப்படி கரெக்டா சொல்றாரு, நமக்கு தெரியலையே இத்தனை வருஷம் பக்தரா இருந்துட்டுன்னு நான் நிறைய விஷயங்கள் அங்க கத்துண்டேன் நேரடியா இருந்து. அப்போ ஏகாதசி உடைத்தால் தெரியாம உடைச்சிட்டோம். சாப்பிட்டுட்டோம் கிரெயின்ஸ். ஒரு 10 மணியோ 11 மணி தெரியுது, ஐயோ இன்னைக்கு ஏகாதசி, ஐயோ உடைச்சிட்டேன், இப்ப என்ன பண்றது? அப்ப அதுக்கு வந்து என்ன சொன்னார்னா, முதல் ஏகாதசியை உடைத்தால் எந்த நிமிஷம் உங்களுக்கு வந்து தெரியுதோ, அது சாயந்தரம் கூட இருக்கலாம், மதியானம், அந்த நொடியில இருந்து நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்ப தெரியுதோ அப்ப இருந்து சரி உடைச்சிட்டோம்ல, சரி விடு, ஒன்றும் அப்படி இல்லை.
எந்த நொடி தெரியுதோ அந்த நொடியிலேருந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, மறுநாள் துவாதசியை எப்பயும் போல உடைக்கணும். மூன்றாவது, திரையோதசி அன்றைக்கு ஏகாதசி விரதத்தை இருக்க வேண்டும். இப்படித்தானே தவிர கண்டிப்பாக பாண்டவ நிர்ஜல ஏகாதசி மற்ற ஏகாதசியை உடைத்ததுக்கு காம்பன்சேஷன் ஆகாது. இது தவறான கருத்து. தவறான கருத்தை யாரோ பரப்பி விட்டு அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் என்ன நினைப்பாங்க, நான் 24 ஏகாதசி 23 ஏகாதசி உடைச்சுக்கிறேன், நான் நேரடியா பீமன் ஒருவனுக்கு மட்டுமே அது கொடுக்கப்பட்டது. தனிப்பட்ட அறிவுரையை எடுத்து பொது அறிவுரையாக்க முடியாது. தனிப்பட்ட குருமராஜ் யாருக்கும் ஒரு லெட்டர் எழுதுறாரு, அந்த அறிவுரையை நம்ம அதே சமயம் பிரபுபாதரும் தனிப்பட்ட லெட்டர் நிறைய எழுதியிருப்பாரு. அதெல்லாம் நமக்கு அது அவங்களுக்கு அவர் கொடுத்த அறிவுரை, அந்த சூழ்நிலைக்கு அவர் கொடுத்த அறிவுரை. ஆனால் அவர் புத்தகத்துல எழுதி வச்சது சாசனம். அப்ப அதே போல இவர் சனாதன கோஸ்வாமி எழுதிய புத்தகத்துல இருந்து அடிக்கோடும் இருக்குன்னு சொல்லி சொன்னார் குருமராஜ். என்ன சொன்னார் என்றால், நீங்க திரையோதசியோ அல்லது வேறு ஒரு நாள் வேண்டிக் கொண்டு பகவானிடம் வேண்டிக் கொண்டு இந்த ஏகாதசியை தெரியாமல் நான் பங்கம் செய்து விட்டேன், திரையோதசியோ சதுர்தசி கூட பண்ணலாம், பௌர்ணமி கூட பண்ணலாம். அவர் என்ன சொன்னாரு, முடிஞ்ச வரைக்கும் திரையோதசி. அப்போ திரையோதசி அன்று ஏகாதசி விரதத்தை இருந்து விடுங்கள். இருந்து மறுநாள் காலையில் உடைச்சிருங்க சதுர்தசி அன்னைக்கு. ஆனால் பாண்டவ நிர்ஜல ஏகாதசி இதுக்கான தீர்வு கிடையாது. பாண்டவ நிர்ஜல ஏகாதசி மத்த 23 ஏகாதசி ஃபாலோ பண்ண பலன் உனக்கு கிடைச்சிடும் அந்த மாதிரி சொல்லிட்டா போக போக என்ன ஆயிடும், வருங்காலத்தில் வரும் சோம்பேறியா யாரா வந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படியா அப்ப 23 நான் பண்றது இல்ல, ஒரே ஒரு நாள் மட்டும் நான் நிர்ஜல் ஃபாஸ்டிங் இருந்து முடிச்சுக்கிறேன், வருஷத்துல எல்லா ஏகாதசியும் எனக்கு கிடைச்சது. அது பீமனுக்கு மட்டும்தான், உனக்கு இல்ல, நீ எல்லா ஏகாதசியும் பண்ணிதான் ஆகும். ஏனால் ஏகாதசியை ஃபாலோ பண்ண சொல்லி சைத்தன்ய மகாபிரபு தன் தாயாகிய சச்சி மாதாவுக்கு அறிவுறுத்தினார். அதனால அழகாக அனுகூல இதே வேண்டாம், பாண்டவ நிர்ஜலையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அது ஆப்ஷனல். வேணும்னா இஷ்டம் இருந்தா பண்ணிக்கலாம், நிர்ஜலமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, சரி ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்ம எவ்வளவு கருணை கொடுத்தாலும் எடுத்துக்கணும். நமக்கு அவ்வளவு கருணை தேவை, அவ்வளவு விழுந்திருக்கோம். குருமராஜ் ஒரு டைம் கேட்டாங்க, எதுக்கு பீஷ்ம பஞ்சகா பண்ணணும், பிரபுபாதர் ரொம்ப சீரியஸாலாம் சொல்லல, ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல நின்றதுன்னு சொல்லி எதுக்கு இவ்வளவு சீரியஸா பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ குருமராஜ் சொன்னார், நாம் எவ்வளவு விழுந்தவர்கள் என்றால் எவ்வளவு கருணை எங்கிருந்து கிடைத்தாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனால் உங்களால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா பண்ணுங்கன்னு சொன்னாரு. எதற்கு விட வேண்டும், பெரும் கருணை கிடைக்கிறது அந்த 5 நாள்ல. கார்த்திகை மாதத்தின் கடைசி 5 நாட்களில் நிறைய பலன்கள் கிடைக்கிறதா சாஸ்திரத்துல எழுதியிருக்கு. அப்ப என் சிஷ்யர்களுக்கு அனைவருக்கும் அந்த ஆசீர்வாதம் போய் சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் நான் இதை பரிந்துரைக்கிறேன். எவ்வளவு கருணை கொடுத்தாலும் பத்தாது, பேராசை இதுல இருக்கணும். கருணை வாங்குறதுல பேராசை இருக்கணும். பௌதிக விஷயங்கள்ல எந்த ஆசையுமே இருக்கு தேவையில்லை, கிருஷ்ணருக்காக மட்டும்தான் நமக்கு பேராசை அப்படின்னு சொன்னார். சோ இது ஒரு விஷயம் நான் குருமராஜ் கத்துந்தது என்னன்னா, அந்த வீடியோ பண்ணும்போது ஏகாதசியை உடைத்தால் நீ எந்த நிமிஷத்தில் உடைக்கிறாயோ தெரிகிறதோ அன்று அப்பொழுதுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு துவாதசி அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. துவாதசி அன்னைக்கு நம்ம எப்பயும் போல ஏகாதசி உடைக்கிற மாதிரி உடைக்கணும். அதற்கு பிறகு திரையோதசி அன்று நாம் அத ஏகாதசியை உபவாசம் இருக்கணும். பகவான்கிட்ட சொல்லி நமஸ்கரிச்சுட்டு அன்னைக்கு உபவாசம் இது சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் பல விஷயங்கள். அதே மாதிரி பிராமண தீட்சை எல்லாருக்கும் தேவையில்லை, வெறும் பூஜை பண்றவங்களுக்கு தான் தேவை. இந்த மாதிரிதான் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. நாங்களும் இதே மாதிரிதான் இருந்தோம். ரொம்ப வருஷம் நாங்க எடுத்துக்கல பிராமண தீட்சை. எடுத்துட்டோம், ஆனா குருமராஜ் ஸ்ட்ரோக் வந்தப்போ எடுத்துட்டோம். நம்ம எடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கே சரியா ஒழுங்கா குருக்கு திருப்திப்படுத்த முடியலையே, பிராமண இது கேட்டு என்ன பண்றது வாங்கி அப்படின்னு நினைச்சிட்டேன் மாதாஜி. நான் குரு லட்டு கொடுத்தா வாங்கிக்கிறீங்களா, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கங்க, ஒண்ணும் தெரியாத மாதிரி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன கொடுத்தாலும், என் குரு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவேன்னு சொல்லி அந்த எளிமையான குழந்தை மாதிரி வச்சுக்கோங்க மனநிலைய. எவ்வளவு முடியுமோ ஃபாலோ பண்றது, அதான் முயற்சி பண்றது. நம்மளோட முயற்சியை தான் பகவான் பாக்குறாரு. உங்களுடைய பூரணத்துவம் நம்மளால முடியாது. நான் ஃபெயில் தான் சொல்லிடணும், கிருஷ்ணா நான் ஃபெயிலு, ஆனா எக்ஸாம் எழுதுவேன், எனக்கு தெரியும் நான் ஃபெயில் தான் ஆக போறேன். வெத்து காகிதத்தை வேணா கொடுப்பேன், ஆனா நான் வருவேன் எக்ஸாமுக்கு, நான் எழுதுவேன். என் குரு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். முயற்சியத்தான் சைத்தன்ய மகாபிரபு பாராட்டுறாரே தவிர, நீங்க ரொம்ப சூப்பரா அப்படியே தியானம் மாதிரி உட்கார்ந்து ஒரே தியான மிஸ்ர பக்தி. தியானம் மாதிரி யாராவது 16 மாலை இருந்த இடத்தில் இருந்து முடித்தானா அது பேரே சுத்த பக்தியே கிடையாது. அது பக்தியே இல்லை. அதுல தியானம் தான் அதிகமா இருக்கு. தியானமா உட்காந்து நம்ம சாதாரண குடும்பஸ்தர்கள் சாதாரணமா பண்ணுங்க, எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க. ஆனா அந்த ஹார்ட்ல இருக்க சின்சியாரிட்டி இருக்குல்ல, நம்ம ஹிருதயத்துல இருக்கிற அந்த நான் செய்யணும் அந்த முயற்சி, அதை பரமாத்மா பார்த்துட்டே இருக்காரு. அதான் ஒரு சிறு பறவை இருந்தது. பிரபுபாத உதாரணம் சொன்னாரு நம்மளை பத்தி. என்ன உதாரணம் சொன்னாருன்னா, ஒரு பறவை இருந்தது, குட்டி குருவி.
அந்த குருவி என்ன பண்ணிட்டு போய் கடல்ல இருந்து தன்னுடைய சின்ன அழகுனால கடலுடைய தண்ணி எடுத்து வெளியே கொண்டு வந்து ஊத்துது. திருப்பியும் கடல்ல போய் தண்ணி எடுத்து வெளியே கொண்டு வந்து ஊத்துது. திருப்பியும் கடல்ல போய் தண்ணி எடுத்து வெளியே கொண்டு வந்து ஊத்துது. ஒரு ஸ்பூன் கூட வராது அது வாயில. அப்படி ஊத்திட்டு இருக்கு. அப்போ வந்து இது மேல இருந்து கருடன் பறக்கிறாரு. அவர் வந்து பக்ஷிராஜா. பக்ஷிராஜாய வித்மஹே அவருடைய பிரணாம மந்திரத்துல வரும். சோ அனைத்து பட்சிகளுக்கும் ராஜன், அனைவருக்கும் கிருஷ்ண பக்தியை அவரும் கொடுப்பாரு பட்சிகளுக்கு. அப்போ அவர் பாக்குறாரு, இது என்ன இந்த குட்டி குருவி இப்படி பண்ணிட்டு இருக்கு. போயிட்டு கேக்குறாரு, "ஏ குருவியே, நீ ஏன் வந்து இந்த கடல்ல இருக்க தண்ணி எடுத்து வெளியே ஊத்துற?" "இல்ல, நான் கடலை காலி பண்ண போறேன்." "உனக்கே இது வந்து அழகு, நீ இதை வச்சு இந்த கடலை காலி பண்ண போறியா?" "ஆமா, என்ன பண்றது, இதான் என்னால முடியும். என்னுடைய முட்டைகள் நான் இட்டிருந்தேன் இந்த கடற்கரையில, அதை வந்து இந்த கடலுக்கு வந்து இந்த அலைகள் வந்து கொண்டு போயிருச்சு உள்ள. இப்போ என் முட்டை உள்ள மாட்டிக்கிச்சு. நான் என்னுடைய முயற்சி, நான் அதை வந்து எடுத்து தானே விடணும். எப்படியாவது காலி பண்ணாதானே என் முட்டையை எடுக்க முடியும்." அப்ப கருடனுக்கு வந்து அந்த முயற்சியை பார்க்கிறான். வைஷ்ணவர்கள் எதை பார்க்கிறார்கள்? அவனால செய்ய முடியுமா முடியாத, கடலை நம்மளால காலி பண்ண முடியாது. அப்ப பார்த்துட்டு உடனே கருடன் வந்து கடலுக்கு சொல்றாரு, "உடனடியாக இந்த குருவியின் முட்டையை நீ திருப்பி கொடு, இல்லை என்றால் நான் உன்னை முழுங்கி விடுவேன்னு" கடவுள் சொல்றாரு. ஐயோ, கருணை கண்டு தூய பக்தர், சக்தி வாய்ந்தவர், எல்லாம் வல்லவர், வைகுண்டத்துல இருந்து வந்திருக்காரு. பயந்துருத்து கடல். உடனடியாக அலை வந்து முட்டையை திருப்பி கொடுத்தது. கடல் கருடன் மேல இருக்கும் பயத்தினால அந்த முட்டையை திருப்பி கொடுத்தது. இப்ப பிரபுபாதர் இதை சொல்றாரு, ஒரு சிஷ்யர் ஆகியவர் தன்னுடைய அந்த சின்சியரான முயற்சியை நம்ம ஹிருதயத்துல இருக்க பரமாத்மா பாக்குறாரு. இப்ப நீங்க புலம்புறீங்கல்ல, இந்த புலம்பல் ரொம்ப பக்திக்கு ஒவினது. அனுதினமும் அழுதுன்றீங்க, "ச்சே, நான் ஒரு வேஸ்ட், நான் ஒரு வேல்." இப்படி பெரிய பெரிய ஆச்சாரியார் பாசிட்டிவா இருக்கணும், நம்ம வந்து ரொம்ப சக்சஸ் ஆயிட்டோம் அப்படி, இது வந்து கிருஷ்ண பக்திக்கு ரொம்ப நல்ல அறிகுறி கிடையாது. நான் வந்து என்னால முடியல, இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன், நான் ஒரு வேஸ்ட் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப நல்லது. பெரிய ஆச்சாரியார்கள் அப்படிதான் அழுதுட்டு இருக்காங்க. இதான் பாடுறாங்கல்ல, "சக்தி புத்திஹீனா அமியதி தீனா." இது வந்து சும்மா போலி, ஐயோ தன்னையே எளிமையாக மற்றவர் பக்தர்கள் பிரபுஜி மாதாஜி, இது எளிமை இல்ல. உண்மையாலுமே ஒரு வேஸ்ட், நானும் உன்னால முடியாதுங்கிறது உணர்றோம் பாருங்க, அதுதான் உண்மையான பணிவு, உண்மையான எளிமை. நம்ம உண்மையா, நமக்கு நம்மளே உண்மையா இருக்கணும், நம்ம குருக்கு உண்மையா இருக்கணும், ஆச்சாரியாருக்கு உண்மையா இருக்கணும், படிக்கிற புத்தகங்களுக்கும் சாஸ்திரக்கும் உண்மையா, அவ்வளவுதான். வேற யாருக்காகவும் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளவுதான். முயற்சி சரிங்க போடுங்க மாதாஜி. மாதாஜி. நீங்க அடுத்தது எடுங்க, தப்பு கிடையாது. எவ்வளவு நாள் ஆச்சுன்னு பாருங்க. பக்தி சாஸ்திரி முடிங்க, பிராமண தீட்சை எடுங்க. எடுக்கணும், குரு இல்ல, இருக்கிறாங்க, எடுங்க. அவ்வளவு. இப்ப பக்தி சாஸ்திரி ஜாயிண்ட் ஆயிக்கிறோம் மாதாஜி. 26ஆம் தேதி ஸ்டார்ட்னு நிக்கிறாங்க. வெரி குட், அதுல வெரி குட். எவ்வளவு முயற்சியும் பண்ணுங்க. தப்போ ரைட்டோ சரி, பண்ணுங்க மாதாஜி. கிருஷ்ணா நம்ம கூட இருக்காரு, கூட்டிட்டு போவார் கை பிடிச்சு. சரிங்க மாதாஜி. ரொம்ப ம். தேங்க்ஸ் மாதாஜி. உங்க வீடியோ எல்லாம் கொஞ்சம் போடுங்க மாதாஜி, நாங்க பாக்குறோம். என்னோட வீடியோ விசேஷரிட்டு தான் இருக்கு, மத்தபடி என்னோட வீடியோ ஒன்னும் ரெண்டோ. இப்ப புருஷோத்தம் அதிகமா போடுங்க, சொல்லி யூடியூப்ல போடுறாங்க. போடுங்க. சரி, மாதாஜி, உங்க விசேஷரி பேர் மாதாஜி தப்புனா அனுப்புறேன். யூடியூப்ல ஹரிகிருஷ்ணா யூடியூப்ல மாதாஜி வந்து பிரணாம். கொஞ்சம் இப்ப புருஷோத்தம் மந்த்துக்கு மட்டும் கொஞ்சம் பண்ணோம், அதிகம் பண்ணல. சரி, நான் என்ன இருக்கோ கிருஷ்ணா நான் விசேஷரி மாதாஜி அனுப்புறேன். ஹரிகிருஷ்ணா மாதாஜி பிரணாம். அப்ப நான் யூடியூப்ல உங்க பேரு தட்டுனா உங்களோட கிளாஸ் எல்லாம் வருமா மாதாஜி? பார்க்கலாமா இல்ல முடியாதா? யூடியூப்ல விசேஷரி இந்த கிளாஸ் போடுவாங்க. ஓகே மாதாஜி. போடலாம் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஏதாவது பண்ணா நாங்க போடுறோம், அந்த லிங்க் வந்து விசேஷரிக்கு அனுப்புறோம். அந்த மாதாஜி குரூப்ல போட்டு விடுவாங்க. கௌரங்கா குரூப்ல இருக்கீங்கல்ல, ஆமா ஆமா. அந்த குரூப்ல போட்டு விடுவாங்க. தேங்க்ஸ் மாதாஜி. பராசக்தி மாதாஜி கை தூக்கியிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டோத் பிரணாம்ஸ் மாதாஜி. அனௌன்ஸ்மெண்ட். மாதாஜி, நீங்க இந்த ஏகாதேசி விரதம், பிராமண தீட்சையோட முக்கியத்துவம், அந்த தேர்வுகளை பத்தி சொன்னதெல்லாம் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொய்வா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்துச்சு மாதாஜி. நாங்களாம் தேர்வை பார்த்து பயந்துட்டு தான் இருக்கோம். பக்தி சாஸ்திரி படிக்கிறப்ப ஆர்வமா படிச்சோம், பக்தி வைபவா படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா உணர். ஏன்னா தொடர்ந்து தேர்வுகள், அதுக்கப்புறம் திறந்த புத்தக தேர்வு, அதுக்கப்புறம் மனப்பாட ஸ்லோகம், அப்படிங்கிறப்ப ஒரு பயம் வர்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா உங்களோட பேச்சு வந்து எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கு மாதாஜி. நீங்க அடிக்கடி வந்து இப்ப எங்களுக்கு நிறைய அப்படி விஷயங்களை சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தணும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மீண்டும் உங்களுக்கும் விஸ்வேஸ்வரி மாதாஜிக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு குரு மகாராஜா பத்தி எந்த விஷயங்களும் தெரியாது. ரொம்ப அருமையா வந்து உங்களை மாதிரி நிறைய பக்தர்கள் வந்து எங்களுக்கு குரு மகாராஜா பத்திய விஷயங்களை வந்து நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க மாதாஜி.